ரைட், மன்னித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் துவங்குவோம். ஒரு 5 நிமிடம் பிந்தி விட்டது நினைக்கின்றேன். ரைட், போன முறை நாங்கள் படித்ததில் ஏதாவது உங்களுக்கு விளங்காமல் ஏதாவது இருக்கின்றதா? இப்ப இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் அதான், அந்த நான் வேற பாடங்கள் எடுக்கும் பொழுது அந்த தியரியோடையே போய்கொண்டிருப்பேன். இந்த பாடம் என்னும் பொழுது நான் அந்த டிவியேட் பண்ணி போய்கொண்டிருப்பேன். ஆகவே நான் இங்கேயும் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவது என்னென்றால், இந்த நோட்ஸை உங்களால இப்ப உங்களால வியூ பண்ணக்கூடியதா டவுன்லோட் பண்ணக்கூடியதா இருந்தால் நீங்கள் அந்த நோட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக் கொள்ளுங்கள். அப்ப நாங்கள் இந்த லெக்சர்ஸ் நடக்கும் பொழுது உங்களால ஏதாவது அடிஷனல் பாயிண்ட்ஸ்களை நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது கொஞ்சம் உங்களுக்கு சுகமாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சரி, இப்ப நாங்கள் போன முறை பார்க்க நாங்கள் அந்த மத்திய வங்கியின் கேள்வி விடைகள் அதுகளை பார்த்துட்டு நாங்கள் மத்திய வங்கியின் செயற்பாடுகளுக்குள்ள போய் நாணய வெளியீட்டை பற்றி பார்த்த நாங்கள். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த இந்தியன் டியூட் அப்லோட் பண்ணாம இருந்தது. உண்மையில நாங்கள் இந்தியன் டியூட்டை தான் அதுக்கப்புறம் படிச்சிருக்கோம். அதை அவர்கள் அந்த அப்லோட் பண்ணும் பொழுது தெரியாமல் அப்லோட் பண்ணி விட்டார்கள். அவை நாங்கள் இன்றைக்கு இந்த டியூட்டுகளை நாங்கள் கலந்து பார்த்து கொண்டு போகின்றோம். அதில் முதலாவது நாங்கள் பார்க்க போறது இந்த 2A என்று இருக்கிறது பாருங்க. 2A என்று இருக்கின்றது. சென்ற வாரத்து நோட்ஸ்ல நீங்கள் ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்திருந்தால் அதையும் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்குன்றது. நாங்கள் இதையும் பார்த்து அதையும் பார்த்து கொண்டு போவோம் விளக்கத்துக்கு. அவை நான் இந்த இதுகளெல்லாம் முக்கியம் அல்ல என்று சொல்ல வரையில, இந்த ஹிஸ்டரி அதுகள் எல்லாம் ஒரு கேள்வி வரலாம். ஆனாலும் நாங்கள் அதை பூர்ணமாக விளங்கி வைத்துக் கொள்றது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். அவை நாங்கள் 2Aக்கு போவோம். அதாவது மத்திய வங்கி முறைமையும் அதன் ஆரம்பமும் என்று இருக்கின்றது. அப்ப பாருங்க, இந்த மத்திய வங்கி முதல் என்னென்று உருவாகியது, இல்லாவிட்டால் அது உருவாவதற்கு முதல் அது உருவாவதற்கான காரணம், இல்லாட்டா உருவாவதற்காக எப்படி அது தோன்றியது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் முதலாவது. அப்ப இதன்படி பார்த்தா உலகில் மத்திய வங்கிகள் முதலாவதாக ஐரோப்பிய நாடுகளில், அது யூரோப்பிய நாடுகள் என்றதை விட்டுட்டு ஐரோப்பிய நாடுகள் என்று எழுதி கொள்ளும்போது, அரசாங்கத்திற்கு கடன் வழங்குகின்ற வங்கிகளாக அரச உரிமத்தை பெற்றதன் மூலமே உருவாகின. அப்ப நீங்க இங்க பாருங்க, அரசாங்கத்திற்கு கடன் வழங்குவதற்காகத்தான் இந்த மத்திய வங்கிகள் என்றது, மத்திய வங்கியின் பேர்லயோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில இந்த வங்கிகள் உருவாகி இருக்கின்றன. கடன் வழங்குறது இன்றைக்கும் இல்லாட்டா அரசாங்கத்துக்கு கடன் வழங்குறதுன்றது இப்ப இன்னைக்கு அதான் நான் சொல்றேன், நான் அந்த விஷயங்கள்ல இருந்து டிவியேட் பண்ணி கொண்டு போறேன். அரசாங்கத்துக்கு கடன் வழங்குவது என்பது இன்றைக்கும் இருக்கின்றது. அது உண்மையின்படி என்ன நடக்கின்றது என்று சொன்னால், அரசாங்கத்துக்காக கடன் ஏற்பாடு செய்து கொடுக்கின்றது. உதாரணமா திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறிகள். இப்ப நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், மத்திய வங்கி என்றதே ஒரு பேசும் பொருளாக வந்தது. எவ்வளவு ஒரு மதிப்புக்குரிய நிறுவனம், ஒரு எல்லாராலும் ஒரு இதா பேசப்பட வேண்டி வந்தது இந்த மத்திய வங்கி பிணை முறிகள் என்ற ஒரு பிரச்சனையால. அந்த மத்திய வங்கி பிணை முறிகள் இல்லாட்டா மத்திய வங்கியின் திரைசேரி உண்டியல்கள் எல்லாத்தையும் நாங்கள் வெளியிடுறதுக்கு காரணம், இந்த அரசாங்கத்துக்கு தேவையான பணத்தை அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்குவதற்காக. அதுக்காக அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்குறன்றதுக்காக மத்திய வங்கி அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்குறன்றது இல்லை. அரசாங்கத்துக்காக அந்த கடனை சேகரித்து கொடுக்கறதுதான் முக்கியமான வேலை மத்திய வங்கிக்கு. அதை நாங்கள் வெளியாக்கள்கிட்ட இருந்து எடுக்க முடியாத பட்சத்துல மத்திய வங்கி தன்னுடைய காசையும் சேர்த்து அரசாங்கத்துக்கு கொடுக்க. அரசாங்கத்துக்கு இப்ப 1000 மில்லியன் ரூபாய் இந்த கிழமை வேணும் என்று சொன்னா ஏதோ ஒரு வகையில 1000 மில்லியன் ரூபாய் கொடுக்க வேண்டும். அதுல 500 மில்லியனை தான் எங்களால பொதுமக்கள்கிட்ட இருந்து இல்லாட்டா உள்நாட்டுல இருந்து எங்களால உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், எனக்காக ஒரு நிமிடம் நில்லுங்கோ, இந்த ஒரு இதை அப்லோட் பண்ணி கொண்டு வருகின்றேன். මෙතන පළවෙනි වීක් එකට තියෙනවා නෝට් එකක්. මම 3ක් දීලා මේක අප්ලෝඩ් කරලා දෙන්න. මේකට අයි දාලා දෙන්නත් මට.
அப்படின்னு ரைட். தேங்க்ஸ். தேங்க்ஸ். நன்றி. இடையூறுக்கு மன்னிக்கவும். நான் அந்த முதலாவது டியூட்டை அப்லோட் பண்ணிக்கொண்டேன். அப்போ 500 மில்லியனை தான் பொதுமக்கள்கிட்ட இருந்து எடுக்கக்கூடியதா இருந்தா அரசாங்கத்துக்கு நாங்கள் 1000 கொடுப்போம். அப்ப அந்த மிச்சம் 500 மத்திய வங்கி தனது பணத்தில் கொடுக்கும். ஆகவே அதைத்தான் அரசாங்கத்துக்கு கடன் வழங்கும் விடயம் என்று சொல்லப்படுகின்ற ஆறுதலா நிறைய பார்ப்போம். அப்ப நான் இதுல நாங்கள் பார்க்கிற வந்து என்னன்னு சொன்னால் இந்த நோக்கத்துக்காகத்தான் மத்திய வங்கி ஆரம்பத்துல உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு நாட்டிலே. அப்ப இவ்வாறான வங்கியின் ஆரம்பமாக 1609 ஆண்டு பேங்க் ஆஃப் ஆம்ஸ்டர்டாம் என்ற ஒரு வங்கி உருவாக்கி இருக்கின்றது. ஆனாலும் முதலாவது மத்திய வங்கியாக 1668 ஸ்வீடனில் ஸ்தாபிக்கப்பட்ட ரிஸ்க் பேங்க் என்று சொல்ற ரிஸ்க் RISKS ரிஸ்க் பேங்க் கருதப்படுகின்றது. ஸ்வெரிஜ் என்று சொல்றது ஸ்வெரிஜ் ரிஸ்க் பேங்க் RISK. இது இணைந்த பங்கு தொகுதிகள் வங்கியாக ஸ்தாபிக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு கடன் கொடுப்பதுதான் முக்கிய நோக்கமாக இருந்தது. அதே சமயம் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான தீர்ப்பனவு நிறுவனமாகவும் செயற்பட்டு வந்திருக்கின்றது. அப்ப 1668 முதலாவது மத்திய வங்கி உருவாகி இருக்கு. 1609 பேங்க் ஆஃப் ஆம்ஸ்டர்டாம் உருவாகினதுக்கு என்ன, அது ஒரு மத்திய வங்கியாக கருதப்படவில்லை. அப்ப அதுக்கு பிறகு வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, ஃபேமஸ் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 1694 உருவாக்கப்பட்டிருக்கு. 1600 எல்லாம் 17ஆம் நூற்றாண்டுகள்ல உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து உருவானதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு யுத்தத்திற்காக பணம் பெறுவதற்கு உதவும் கொள்வன செய்யப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த காலத்துல ஐரோப்பிய நாடுகள்ல நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கின்றது. உள்நாடு, அதாவது உள்நாடு என்ற ஐரோப்பிய கண்டத்துக்குள்ளேயே ஒவ்வொரு நாடும் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தது. அப்ப அப்படியான நேரத்துல யுத்தத்துக்கு காசு தேவைப்பட்டபடியா 1694 பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஐரோப்பியாவின் அநேகமான மத்திய வங்கிகள் இதற்கு சமமான நோக்கங்களுக்கு ஆத்தன. அப்ப ஆரம்பத்துல மத்திய வங்கிகள் ஸ்தாபிக்கப்பட்டது இந்த அரசாங்கத்துக்கு கடன் கொடுப்பதற்காக. அதே போன்று மேலும் சில வங்கிகள் அந்நாடுகளில் உருவாக்கிய நிதி நெருக்கடிகளை தீர்க்கும் பொருட்டு ஸ்தாபிக்கப்பட்டன. அப்ப வேற சில வங்கிகளும் இந்த நிதி நெருக்கடிகளை தீர்க்கும் பொருட்டு ஸ்தாபிக்கப்பட்டது. உதாரணமாக அரசாங்கத்திற்கு கடன் வழங்குதல் மற்றும் பிரான்ஸ் புரட்சி காலத்தினுள் மேற்கொள்ளப்பட்ட நாணய வழங்கல் காரணமாக உருவாகிய மிகைப்பண வீக்கத்தின் பின்னர் நிதியியல் முறைமையில் உறுதிப்பாட்டின் பொருட்டு 1800 கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பிறகு பிரான்ஸ் வங்கி பேங்க் டி பிரான்ஸ் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்ப இப்படி இன்றைக்கு வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாடுகள்ல ஆரம்பத்துல துவங்கி இருக்கின்றது. அப்ப அப்பவே இவியல் முன்னோடியா தான் இருந்திருக்கிறேன். அப்ப இந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவில் இன்று நிலவுகின்ற முறையிலான மத்திய வங்கிகள் இல்லாது இருந்தது. ஐரோப்பாவில மட்டுமல்ல, இலங்கையில கூட, இல்லாட்ட ஆசிய நாடுகள்ல, இலங்கையில தெற்காசிய நாடுகள்ல கூட இப்படியான வங்கி முறைகள் பின்புதான் உருவாகி இருக்கின்றது. அப்ப நான் உங்களுக்கு முதலாவது வகுப்புல சொன்ன மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வந்திருக்கின்றது இந்த மத்திய வங்கி முறை. அப்ப மத்திய வங்கிகள் இல்லாத இந்த இக்காலகட்டத்தில் ஐரோப்பாவில் இன்று நிலவுகின்ற முறையிலான மத்திய வங்கிகள் இல்லாதிருந்ததோடு தனியார் வங்கிகள் தமது தாழ் நாணயங்களை வெளியிட்டு தொழிற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தன. அப்ப அந்த கண்ட்ரோல் இருக்கே இல்லை. தனியார் வங்கிகள் தங்கட இஷ்டத்துக்கு தாழ் நாணயங்களை வெளியிட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இதன்படி வங்கி கட்டளை நாணய வகைகள் பல சுற்றோட்டத்தில் இருந்ததோடு பாத்தீங்களா, அப்ப பலரும் பல மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாம தாழ் நாணயங்களை அச்சிட்டு வெளியிடக்க இப்படியான ஒரு நிலை வரும். நாணய வகைகள் பல இருக்கும் சுற்றோட்டத்தில். அப்போ ஒரு வங்கியின் நம்பகத்தன்மையானது அத்தகைய கட்டளை நாணய கொடுக்கல் வாங்கல்களுக்கான பொதுமக்களின் அங்கீகாரத்தில் தங்கியிருந்தது. அப்ப பொதுமக்களோட அங்கீகாரத்தை தான்
கொண்டுதான் அந்த பணம் தீர்மானிக்கப்பட்டது. இது எந்த பணத்தை நாங்கள் எடுக்கிறதுன்றதும் பிரச்சனை இருந்தது. 4 வங்கிகள் 4 விதமா இதண்டு கொண்டிருந்தால், பணத்தை அச்சடிச்சு கொண்டிருந்தால், அப்ப பொதுமக்கள் எதை அங்கீகரிக்கணுமோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப ஏதேனும் ஒரு வங்கிக்கு அரசாங்கத்திற்கு கடன் வழங்குவதற்கு அல்லது அரச பிணையங்களை கொள்வனவு செய்வதற்கு உரிமம் கிடைக்கின்ற போது அவ்வங்கி தொடர்பிலான மக்களின் நம்பிக்கை அதிகரித்து நாணயத்தாள்களை தமிழ்ல திருத்திக் கொள்வோம். நாணயத்தாள்களை வழங்குதல் தொடர்பில் தனியுரிமை வங்கி கணக்குகளை பேணி வருவதனூடாக வங்கிகளின் வங்கியாக செயலாற்றும் இயலுமையும் கிடைப்பதன் மூலம் இன்று நிலவென்ற மத்திய வங்கி அடிப்படையிலான பண்புகளை அவ்வங்கிகள் காணக்கூடியதா இருந்தமையினால் பண்டைய கால மத்திய வங்கிகளாக இவை குறிப்பிடப்பட்டன. அப்ப இப்படியான பிரச்சனைகள் வரும் பொழுது அதை நாங்க கண்ட்ரோல் பண்ணுவதற்காக ஒரு தேவை இருந்தது, காலத்தின் தேவை. அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காகத்தான் மத்திய வங்கி உருவாக்கப்பட்டது என்று அங்க சொல்லப்படுகின்றது. அப்ப இவங்களுக்கு விளங்குது மத்திய வங்கி எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்று சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதன் பரிணாம வளர்ச்சியை பார்த்து கொண்டு வருவோம். அப்ப 20ஆம் நூற்றாண்டுக்கு நாங்கள் வரும் பொழுது அது எவ்வளவோ டெவலப் ஆயிட்டு, இந்த மத்திய வங்கிகள் எவ்வளவோ டெவலப் ஆயிட்டு. அப்ப 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தை தொடர்ந்து உருவாகிய அமெரிக்காவின் சமஷ்டி ஒதுக்குமுறை பெடரல் ரிசர்வ் சிஸ்டம், நான் போன கிழமையும் படிச்சிருக்கிறேன். பிற்பட்ட காலத்திலான மத்திய வங்கிகள் பொதுமக்களால், அதை திருத்திக் கொள்ளுங்க, பொதுமக்களால் பணத்தின் பொருட்டு பயன்படுத்தப்பட்ட பல்வேறான கொடுப்பனவு கருவிகளை ஒன்றிணைத்து நிதியியல் முறைமையினை உறுதிப்பாட்டை உருவாக்குகின்ற நோக்கத்துடன் ஸ்தாபிக்கப்பட்டன. அப்ப முதலாவது முறையில துவங்குது என்னன்னு சொன்னால் தங்க நியமம், கோல்ட் ஸ்டாண்டர்ட் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் நடைமுறைப்படுத்தும் பொருட்டு ஸ்தாபிக்கப்பட்டது. தங்க நியமம் என்பது தங்கத்தை அடிப்படையாக கொண்டு நாணயங்கள் வெளியிடும் ஒரு முறை. இப்ப தங்கத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் நாணயத்தை வெளியிடுறோம் என்று சொன்னால் தங்கத்துக்கு ஒரு விலையை நிர்ணயிக்கின்றது. அதன் அடிப்படையில தான் பணச்சுற்றோட்டம் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இங்க பாருங்க, ஒரு நாட்டின் நாணய அலகை குறிப்பிட்டதொரு தங்கத்தின் எடையுடன் தொடர்புபடுத்துவதாகும். உதாரணமாக முன்னைய காலத்தில் ஒரு அவுன்ஸ் தங்கம் அமெரிக்க டாலர் 35 இருந்தமையை குறிப்பிடலாம். அப்ப அவையில் டிசைட் பண்ணினோம் ஒரு அவுன்ஸ் கோல்ட் $35. அப்ப அந்த அடிப்படையில தான் பணம் வெளியிடப்பட்டு கொண்டு வந்தது. அப்போ ஒரு அவுன்ஸுக்குரியது 35 பவுன். அப்ப நான் 350 பவுன்ஸை நான் 350 அமெரிக்க டாலர் நான் வெளியில விட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்னன்னா 10 அவுன்ஸுக்கு சமமான தொகையை நான் விட்டிருக்கின்றேன் என்றதுதான் அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் என்று சொல்றது. அதுக்கு பிறகு தங்க சுற்றோட்ட நியமம் என்று வந்தது. அதாவது ஆரம்ப கால தங்க நியமம் இது தங்க காசுகளை பயன்படுத்துறது தான். இது தங்க சுற்றோட்ட நியமம் என்றது தங்க காசுகளையே பணமாக பயன்படுத்தினது. அடுத்தது தங்க பரிமாற்ற நியமம், அதாவது வெள்ளி அல்லது வேறேனும் உலோக காசுகளை பயன்படுத்துகின்ற நாடுகள் அந்த காசுகளின் பொருட்டு தங்க நியமத்தை பயன்படுத்துகின்ற ஒரு நாட்டின் நாணயங்களின், அதாவது காசுகளின் பொருட்டு பரிமாற்ற வீதம் ஒன்றை கடைபிடித்தது. அப்ப இதுக்கு இவ்வளவு, ஒரு தங்க கோல்ட் காயினுக்கு 2 வெள்ளி காயின் என்று வேறொரு நாட்டின் ஒரு கோல்ட் காயினை வச்சுக்கொண்டு அதுக்கு பதிலா நாங்கள் 2 சில்வர் காயினை அதுக்கு ஈக்குவலா நாங்கள் வச்சிருக்கலாம்னு சொல்லி வெளியிடுறோம். அப்ப இது மறைமுகமாக தங்க நியமனத்தை பயன்படுத்துதல் என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப அதுகளெல்லாம் போய் கடைசியாக வந்தது என்னன்னு சொன்னால் தங்கத்தை அடிப்படையாக கொண்ட தாழ் நாணய முறைமை. அப்ப இங்கு மத்திய வங்கி மேலாண்மைகள் வசமுள்ள, மேலாண்மை என்று சொல்றது மேனேஜ்மெண்ட், முகாமைத்துவமா, இங்கு மத்திய வங்கி முகாமைத்துவம் வசமுள்ள தங்கத்தை அடிப்படையாக கொண்டு நாணயத்தாள்கள் வெளியிடப்பட்டன. அப்ப மத்திய வங்கியின் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற தங்கத்தை அடிப்படையாக கொண்டு நாணயத்தாள்கள் வெளியிடப்படுகிறது. தங்க எடை அலகொன்றுக்கு உதாரணமாக ஒரு அமௌண்ட்டை சொல்லுவோம், ஒரு அவுன்ஸ் தங்கத்துக்கு இவ்வளவு அமௌண்ட், அதை வச்சுக்கொண்டு தாழ் நாணயங்கள் மூலம் அறிவிக்கப்பட்டது. அந்த வீதத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தங்கத்தை பணத்துக்கு
கொள்வனவு செய்தலும் விற்பனை செய்தலும் நிதியியல் மேலாண்மைகளால் மேற்கொள்ளப்பட்டன. இப்ப பாருங்க 1925 இந்த முறையை பின்பற்ற ஆரம்பித்ததோடு பெரும் தொகை தங்கம் வெளிநாடுகளுக்கு வெளிப்பாய்ச்சல் படுவதை தடுக்கும் பொருட்டு பிரித்தானியா 1931 தங்க நியமனத்தை இடைநிறுத்தியதை தொடர்ந்து உலகில் இது நடைமுறைப்படுத்தல் விரைவிலேயே முடிவடைந்து விட்டது. அப்ப அவைகளுக்கு வேறொரு பிரச்சனை வந்திருக்கின்றது. என்னன்னு சொன்னால் தங்கத்தை வெளிநாடுகளுக்கு வெளிப்பாய்ச்சல தடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்துட்டு, கூடுதலா வெளிப்பாய்ச்சல் நடந்துட்டு அதை தடுக்கணும்ன்றதுக்காக 31 இதையும் முடிவுக்கு கொண்டறினோம். அப்ப தங்கத்தை அடிப்படையாக கொண்ட தாழ் நாணயங்கள் நிலவிய காலத்தில் நாட்டின் விலை உறுதிப்பாட்டை பேணுவதே மத்திய வங்கிகளின் அடிப்படை நோக்கமாக இருந்தது. அப்ப அக்காலத்தில் மத்திய வங்கியால் வெளியிட முடியுமா இருந்த நாணய தொகையானது அதில் உள்ள தங்க தொகையுடன் பிணைந்திருந்தமையினால் நாட்டின் விலை மட்டமும் தங்க ஒதுக்கின் பிரகாரம் தீர்மானிக்கப்பட்டது. அப்ப இதைத்தான் நான் உங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டி வந்தது என்னன்னு சொன்னால், என்னத்தின் அடிப்படையில தங்கத்தின் அடிப்படையில நாணயம் வெளியீடு இருந்தாலும் அந்த விலை மட்டம், நாட்டின் விலை மட்டமும் தங்கத்தின் விலைக்கு சமனாகத்தான் பராமரிக்கப்பட்டு கொண்டு வந்தது. இதுகளுக்கு ஒரு நல்ல நடைமுறை உதாரணம் ஒன்று இருக்கின்றது. நான் அந்த சந்தர்ப்பம் பெறும்பொழுது அடுத்தடுத்த வகுப்புகளில் நான் அதை சொல்லுகின்றேன். அப்ப இதுதான் உண்மையான காரணம். அதாவது நாட்டின் விலை மட்டத்தை தீர்மானிக்கின்ற ஒரு பண்டமாக தங்கத்தின் மீது இருந்தது. அப்ப விலை மற்றும் பணவீக்கம் பற்றிய எதிர்கால ஊகங்களும் தங்கத்துடன் பிணைந்திருந்தது. அப்ப எல்லாமே தங்கத்தின் விலையோடு சம்பந்தப்படுத்தித்தான் இது அமைந்துள்ளது. ஆதலால் மத்திய வங்கியில் நாட்டின் விலை உறுதிப்பாட்டை பாதுகாப்பதற்காக கடமைப்பாடுடையதாக இருந்தன. அப்ப நாங்கள் அடுத்தடுத்த வகுப்புல மத்திய வங்கியின் தொழிற்பாடுகளை பார்க்க வழி கிடைக்க எங்களுக்கு விளக்கமா விளங்கும் இதுல என்ன சொல்லினோம் சொல்லி. அப்ப நாணயத்தை வெளியிடுறதுதான் முக்கிய காரணமாக மத்திய வங்கி முதல் ஆரம்பத்துல துவங்கி இருந்தாலும் பிறகு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார உறுதிப்பாடு என்பதை மானிட்டரி பாலிசி என்று சொல்லுவோம். நாணய கொள்கையூடாக நடைமுறைப்படுத்துதல் இல்லாட்ட உறுதிப்பாட்டை மேம்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இந்த விலை உறுதிப்பாட்டை பேணுவது. நான் உங்களுக்கு சாதுவா போன வகுப்புல நான் அதை சொல்லி இருக்கின்றேன். ஆகவே இந்த விலை உறுதிப்பாட்டை பேணுவதற்காக மத்திய வங்கியில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தான் இந்த காலத்துல ஒரு முக்கியமான நடவடிக்கையா இருக்கின்றது. இந்த விலை உறுதிப்பாட்டை பேணுவதற்காகத்தான் ஏனைய துணை நடவடிக்கைகளும் அமைந்து காணப்படுகின்றன என்றும் சொல்லலாம் இந்த காலத்தில். அப்ப ஒரு நாட்டின் சென்மதி நிலுவை பற்றாக்குறை அல்லது வேற ஏதேனும் காரணமாக தங்க ஒதுக்கீடு குறைவடைகின்ற போது மத்திய வங்கியின் வட்டி வீதம் அதிகரிக்கப்பட்டது. அப்ப இதுகளெல்லாம் நுணுக்கங்கள் நாங்கள் சென்மதி நிலுவையை பற்றி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல படிச்சிருப்பீங்கள் என்றாலும் அந்த சந்தர்ப்பம் வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் பின்னுக்கு போய்க்க இந்த சென்மதி நிலுவைகளை பற்றி நான் உங்களுக்கு விளக்கமாக விளங்கப்படுத்துகின்றேன். அப்போது வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டிற்குள் உட்பாய்ச்சப்படுவதனால் கிடைக்கின்ற தங்கத்தின் காரணமாக திருத்திக் கொள்ளுங்கள் தங்க ஒதுக்கினதும் நாணய சுற்றோட்டத்தினதும் அதிகரிப்பு எதிர்பார்க்கப்பட்டது. அக்காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட நிதி கொள்கை இதுவாகவா இருந்தது. அப்ப இக்காலத்தில் வங்கிகளுக்கு இறுதி கடன் கொடுப்போனாகவும் மத்திய வங்கி செயலாற்றியது. அப்ப வங்கிகளுக்கு இறுதி கடன் கொடுப்போனாகவும் அது இன்னொரு தொழிற்பாடு. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்பொழுது இறுதி கடன் கொடுப்போனாக நீங்கள் நினைவில் வைத்திருந்தோம். நீங்கள் பேங்க்ஸ்ல வேலை செய்யறேன்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் இதை பற்றி அறிந்தும் இருப்பீங்கள். அப்போ குறிப்பாக அறுவடை பாலடைந்த காலங்களில் அல்லது சிவில் போராட்டங்கள் நடைபெறுகின்ற போது வங்கிகளில் வைப்புகளை செலுத்துதல் தொடர்பில் திரவத்தன்மை பிரச்சனைகள் உருவாகின. அப்ப இங்கிலாந்து மத்திய வங்கியில் ஒரு அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டீப்பான விடயங்கள், நீங்கள் அதுகளை நீங்கள் வாய்ச்சு கொள்ளுங்க. அப்ப உண்மையான என்னன்னு சொன்னால் அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா வங்கிகளுக்கு இறுதி கடன் ஈவோனாக இருந்தது. அப்ப அந்த காலத்துல விவசாயமும் கால்நடை வளர்ப்பு அதுகள் தான் முக்கியமான பிசினஸாக இருந்தபடியால் அந்த பிசினஸ்களோட சம்பந்தப்பட்டதாக இந்த இறுதி கடன் வங்கிகளுக்கு இறுதி கடன் வழங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மத்திய வங்கிகளுக்கு இருந்தது.
அப்ப அடுத்த பந்தியை பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடிகள் உருவாகியமை மற்றும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் மத்திய வங்கிகள் ஸ்தாபிக்கப்பட்டமையை தொடர்ந்து மத்திய வங்கிகளால் பொருளாதார உறுதிப்பாட்டின் பொருட்டு, அதாவது உற்பத்தி மற்றும் தொழில் நிலையை அதிகரிக்க செய்யும் பொருட்டு நடவடிக்கை எடுத்தலும் ஆரம்பிக்கப்பட்டது. 1946 பிரிட்டன் வுட்ஸ் உடன்படிக்கையின் பிரகாரம் உலகின் மத்திய வங்கிகள் நிலையான வெளிநாட்டு உறுதிப்பாட்டு எனப்படுகின்ற செலாவணி சந்தை உறுதிப்பாட்டிற்காகவும் செயல்படுத்துவதற்கு ஆரம்பித்தன. அப்போ இதுல உங்கள் எத்தனை பேருக்கு தெரியுமா நிலையான செலாவணி முறைமை? அப்ப பிரிட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்டின் அடிப்படையிலே 1946 இவியல் நிலையான செலாவணி முறையை கடைபிடித்து இந்த செலாவணி சந்தை உறுதிப்பாட்டை பேண விரும்பினம். அப்ப அது ஒரு ஸ்டெப். அப்ப பிரிட்டன் வுட்ஸ் முறையை தங்க டாலர் நியமம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்க நான் பழையபடி சொல்றேன்னா இங்க ஒரு அவுன்ஸ் தங்கம் அங்க $35 என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப எந்த அளவு தங்கத்தையும் விற்பனை செய்வதையும் கொள்வனை செய்வதையும் இந்த அமௌண்ட்ல மேற்கொண்டு கொண்டு வந்தவேல். அப்ப மற்ற நாடுகளும் இந்த அளவை பேணித்தான் தங்களுடைய நாணயங்களையும் வெளியிட்டு கொண்டு வந்தவையல். 1971 அமெரிக்க தங்க பரிமாற்ற தன்மையை, அதாவது டாலருக்கு தங்கம் வழங்குதல் அல்லது விற்பனை செய்தல் ரத்து செய்யும் வரை உலகில் மேற்படி தங்க டாலர் நியமம் நிலவியது. அப்ப பிரிட்டன் வுட்ஸ் காலத்துல துவங்கினது. கிட்டத்தட்ட 48ஆம் ஆண்டிலிருந்து நிலையான செலாவணி முறைமை என்பது 71ஆம் ஆண்டு மட்டும் உலகெங்கிலும் காணப்பட்டது. அப்ப இந்த நாடுகள் நிலையான செலாவணி வீதத்தை பாதுகாப்பதற்காக செலாவணி கட்டுப்பாட்டையும் வட்டி வீதம் உள்ளடங்கிய கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்தின. அப்ப நாங்கள் அதுகளை கொஞ்சம் கொஞ்சமா பிறகு பார்ப்போம். அப்ப இதனுடன் தொடர்புடைய மத்திய வங்கிகள் நாட்டின் வெளிநாட்டு வளங்களின் முகாமைத்துவத்தையும் முன்னைய காலந்தொட்டை மேற்கொண்டு வந்தன. அப்ப இதுகள் அபிவிருத்தி அடைஞ்ச நாடு. இப்ப உதாரணத்துக்கு யூகே நாட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னா யூகே மத்திய வங்கி வெளிநாட்டு வளங்களின் முகாமைத்துவத்தையும் முதலே செய்து கொண்டு வந்திருக்கின்றது. அப்ப இதன் பிரகாரம் நாட்டின் இறக்குமதிகள் மற்றும் சென்மதி நிலுவை பற்றாக்குறையை தீர்க்கும் பொருட்டு தேவைப்படுகின்ற வெளிநாட்டு வளங்களை திரட்டுதல், அந்த வளங்களின் முகாமைத்துவம் மற்றும் அதற்கு தேவையான கொள்கைகளை மேற்கொள்ளல், மத்திய வங்கியின் அடிப்படை கடமைகள் மற்றும் பெற்றுள்ள எல்லாம் இந்த இதுக்குள்ளதான் வருகின்றது. அப்ப இந்த கட்டத்துல ஒரு ரிவிஷன் சைட் மாதிரி நீங்கள் பாருங்க. முதலாவது டியூட்ட 10வது பக்கத்தை பாருங்க. அப்ப அதுலயும் சொல்லப்படுகின்றது உலகத்திலேயே முதலாவது வங்கியாக ஸ்வீடிஷ் வங்கி ஆரம்பிக்கப்படுகின்றது 17ஆம் நூற்றாண்டிலே. அப்ப இந்த உலகத்தில மத்திய வங்கி தொழில் என்னென்று பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது என்பதை 16ஆம் பக்கத்தில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். உங்களோட கையில இருக்குதோ தெரியுது. 12ஆம் பக்கத்தில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். முதலாவது 11வது பக்கம், 2வது 12வது பக்கம். சிம்பிளா இப்ப நாங்கள் பார்த்தது சொல்லப்படுது என்னன்னா, அந்த 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஏராளமான நாடுகள் தங்கள் மத்திய வங்கிகளை நிறுவின. ஆனால் சில நாடுகள், முக்கியமாக சிறிய தீவு நாடுகள் மத்திய வங்கிகளை கொண்டிருக்கவில்லை என்பதுடன் அவை அமெரிக்க டாலர் போன்ற பலமான நாணயங்களை அவற்றின் பரிமாற்றத்தின் கொடுப்பனவு மற்றும் தீர்வனங்களுக்கு பயன்படுத்தின. இன்றைக்கும் சில நாடுகள், அன்றைக்கு மட்டுமில்லை இன்றைக்கும் சில நாடுகள், சிறிய நாடுகள் இருக்கின்றன. அவை தங்களுடைய கரன்சிக்கு பதிலாக அமெரிக்கன் டாலர், அதாவது மிகவும் ஸ்திரமான ஒரு நாட்டின் கரன்சியை தங்களை நாட்டு இதா பயன்படுத்தி தங்களுக்கு ஒரு நாணயம் இல்லாம அதைத்தான் அந்த நாளிலேயும் சில சிறிய நாடுகள், சிறிய தீவுகள் அப்படி பயன்படுத்தி இருக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. இது முதலாவது டியூட்ட 12வது பக்கம். எனி கன்ஃபியூஷன் ஏதாவது இருந்தா உடனடியாக நீங்கள் என்னையும் மறிக்கலாம்.
மத்திய வங்கிகளின் இந்த மூன்றாவது பாயிண்ட், மத்திய வங்கிகளின் பரிணாம வளர்ச்சியின் வரலாறு என்பது அவர்களின் பொறுப்புகளின் பரிமாண வளர்ச்சியுடன் சேர்ந்துள்ளது என்பதுடன் அப்பொறுப்புகள் பணம் மற்றும் நிதி தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க அவ்வப்போது சேர்க்கப்பட்டன. அப்ப மத்திய வங்கியின் பரிணாம வளர்ச்சி என்பது இந்த பொறுப்புகளோட சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு. அப்ப பாருங்க 13வது பக்கத்துல நாங்கள் இலங்கையின் மத்திய வங்கிக்கு வந்துட்டோம். அப்ப நாங்க இலங்கையின் மத்திய வங்கி, ஒரு மத்திய வங்கியில தொழிற்பாட்டை நாங்க பார்க்க வழி கிடைக்க அதை இலங்கையின் மத்திய வங்கியை உதாரணமாக கொண்டு நாங்கள் பார்க்கலாம். அதால இப்போதைக்கு நாங்கள் அதை விடுவோம். சரி, இப்ப நாங்கள் அந்த 2வது டியூட்டுண்ட எத்தனையாவது பக்கம் என்று தெரியவில்லை, 5வது பக்கம் நினைக்கின்றேன். அதில் பாருங்கள், நாணய ஒன்றியம். அப்ப இங்கு மத்திய வங்கி என்பது வேறொரு நாட்டின் நாணயத்தை உள்நாட்டு நாணயமாக பயன்படுத்துவதை அல்லது பல நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு நாணய வகையை பயன்படுத்துவதை காணலாம். அப்ப நான் சொன்னேன், இன்றைக்கும் சில நாடுகள் இருக்கின்றன, மிகவும் சிறிய நாடுக அவையில் தாங்கள் தங்களோட நாணயத்தை பாவிக்காம உலகத்திலேயே ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு நாட்டின் நாணயத்தை பாவிச்சு கொள்ளும். இப்ப இன்றைக்கும் பாருங்க, அமெரிக்க டாலர் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா எல்லா நாடுகள்லயும் அது பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது சாமான் பண்றதுக்கும் பயன்படுத்தப்படுது டியூட்டி ஃப்ரீல. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ஒரு எங்கட நாட்டு நாணயம் கூட எங்கேயோ இருக்கிற அமெரிக்கான நாணயத்தை இங்க இருக்கிறா எனக்கு $5 தான் $10 தான் கன்வெர்ட் பண்ணி கொள்றது, டாலரை வேண்டி வச்சு கொள்றது, அப்படியான நிறைய விடயங்கள் நடக்கின்றது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப இதுல சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா, யூரோ இன்னொரு வகையில அந்த நாணய ஒன்றியம் என்று சொல்லப்படுகின்ற யூரோ என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 16 நாடுகளோ 17 நாடுகள் சேர்ந்து ஒரு கரன்சியை பயன்படுத்தினோம். அடுத்தது வெர்ஜின் தீவுகள், வெர்ஜின் ஐலண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்றது இன்றைக்கும் அமெரிக்க நாணயத்தை பயன்படுத்தப்படுகின்றது சொல்லப்படுகின்றது. வெர்ஜின் ஐலண்ட்ஸ் என்று நான் நினைக்கிறேன் பிரிட்டனுக்கு சொந்தமான தீவுகளை அமெரிக்க நாணயத்தை பயன்படுத்த மாட்டினோம். அடுத்தது நிதியியல் மேலாண்மை அல்லது நாணய சபை. அப்ப நிதியியல் மேலாண்மை அல்லது நாணய சபை என்பது இங்க ஒரு நாட்டின் நாணயத்தை வெளிநாட்டு நாணயத்துடன் இணைத்து செலானி வீதம் தீர்மானிக்கப்படும். அப்ப பொதுவாக எல்லாரும் அமெரிக்க டாலரோட சேர்த்துதான் செலாவணி வீதத்தை தீர்மானிக்கிறதாக அமைந்து காணப்படுகின்றது. அப்ப மத்திய வங்கிக்கு கிடைக்கின்ற அத்தகைய வெளிநாட்டு நாணய சொத்துக்கள் தொகையின் அடிப்படையில் உள்நாட்டு நாணயம் வெளியிடப்படும். அப்போ உதாரணத்துக்கு ஹாங்காங், சிங்கப்பூர்ல எல்லாம் இந்த சிஸ்டம் தான் இருக்கின்றது. அதாவது அமெரிக்க டாலர்ன்ற வெளிநாட்டு நாணய சொத்துக்களின் அடிப்படையில் தான் ஹாங்காங் டாலரோ சிங்கப்பூர் டாலரோ வெளியிடப்படுகின்றது. அடுத்தது ஈனா சாதாரண மத்திய வங்கிகள். அது தமிழை திருத்திக் கொள்ளுங்க, சாதாரண மத்திய வங்கிகள். பொதுவாக ஒரு மத்திய வங்கி தனது கட்டளை சட்டங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் பிரகாரம் உள்நாட்டு நாணயத்தை வெளியிடுவதற்கான சுதந்திரம் உள்ளது. இதன்படி ஒரு மத்திய வங்கி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சொத்துக்களை அடைய பெறுவதன் அடிப்படையில் நாட்டிற்கு தேவையான நாணய தொகையை வெளியிடும். இலங்கை உள்ளிட்ட அநேக நாடுகளின் மத்திய வங்கிகள் இந்த வகையை சேர்ந்தவையாகும். அப்ப இந்த இப்படியான சாதாரண மத்திய வங்கிகள் என்ன நடக்கின்றது, அவையில் தங்கள உள்நாட்டு நாணயத்தை வெளியிடுவதற்கான சுதந்திரத்தை கொண்டுள்ளன. இதன்படி என்ன நடக்கின்றது, ஒரு மத்திய வங்கி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சொத்துக்களை அடையப்பெறுவதன் அடிப்படையில் நாட்டிற்கு தேவையான நாணய தொகையை வெளியிடும். இலங்கை உள்ளிட்ட அநேக நாடுகளின் மத்திய வங்கிகள் இந்த வகையை சேர்ந்தவை ஆகும். அப்ப மேற்படி ஒவ்வொரு வகையிலும் அனுகூலங்களும் பிரதிகூலங்களும் உள்ளதோடு அந்தந்த நாடுகளின் உள்நாட்டு கொள்கைகளுக்கு அமைய மத்திய வங்கிகளின் வகை தெரிவு செய்யப்பட்டிருக்கும். அப்ப ஐரோப்பிய நிதியியல் ஒன்றியம் மிகவும் நவீன முறைமை ஆகும்.
அந்த ஒன்றியத்துக்குரிய நாடுகளில் 98க்கு முன்னர் சாதாரண மத்திய வங்கிகள் நிலவியதோடு தேசிய நாணய வகைகள் சுற்றோட்டத்தில் இருந்தன. 1998 ஐரோப்பிய மத்திய வங்கி என்ற பெயரில் பொதுவானதொரு மத்திய வங்கி ஸ்தாபிக்கப்பட்டு யூரோ நாணயம் உருவாக்கப்பட்டு 2001 தமது தேசிய நாணயங்கள் சுற்றோட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு இது நிதியியல் வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கதும் போற்றத்தக்கதுமான ஒரு சிரமமான ஒரு நிகழ்வாகவும் இருந்தது. சார்க் பிராந்தியம் மற்றும் ஏனைய பிராந்தியங்களும் இவ்வாறு பொது நாணயம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் சாக் கண்டு போட்டு விடுங்க. சாக் பிராந்தியம் மற்றும் ஏனைய பிராந்தியங்களும் இவ்வாறான பொது நாணயம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் நீண்டகால முன்மொழிவுகளையும் கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றன. அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த யூரோ என்பது ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த யூரோ நாணயம் என்பது ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், உண்மையாகவே சொல்ல போனால் அமெரிக்க டாலருக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான கரன்சி வேணும் என்ற ஒரு ஐரோப்பிய நாடுகள்ல உருவான ஒரு பாலிசி தான் எத்தனையோ ஆண்டுகள் அது பற்றி கதைச்சு பாருங்க 98ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. 98ஆம் ஆண்டு 98க்கு முதலே அறிமுகப்படுத்தப்பட்டு நினைக்கின்றேன். ஆனால் அவர்களுடைய உள்நாட்டு கரன்சியும் பெரலா இருந்து கொண்டிருந்து ஒரு கட்டத்தில் உள்நாட்டு கரன்சி வித்ட்ரா பண்ணப்பட்டு இப்போ பொதுவான கரன்சி யூரோ தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. அப்ப உண்மையின்படி அது ஒரு கஷ்டமான ப்ரோசஸ். சில நேரங்கள்ல இப்ப யூரோவில இருந்து சில நாடுகள் விலகுகின்றன, சில நாடுகள் வர முற்படும் பொழுது அந்த பேசிக் குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு அந்த நாடுகள் வருவதற்கு எல்லாரையும் எடுக்க இல்லாது. அப்படி நான் நினைக்கிறேன் கிட்டடியில ஒரு நாடு அந்த குவாலிபிகேஷன்ஸ் இல்லை என்று தவிர்க்கப்பட்டதோ இல்லாட்டா இருந்த ஒரு நாடு வெளியில அனுப்பப்பட்டதோ தெரியவில்லை. அது ஒரு கஷ்டமான ப்ரோசஸ். அப்ப இதனுடைய உண்மையிலே அது ஒரு வெற்றி. அப்போ இந்த வெற்றி காரணமாக இன்றைக்கு சாக் நாடுகளும் தங்களுக்குள்ள ஒரு பொதுவான கரன்சியை வச்சிருக்கணும் என்று விரும்புகின்றன. அப்ப அது தொடர்பான கருத்துக்களும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் அது சக்சஸ்ஃபுல்லா வரையில சரியான கஷ்டம் சக்சஸ்ஃபுல்லா வாரது. அப்ப இது ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி தான், பிரீஃபான ஒரு ஹிஸ்டரி. நீங்க பாஸ் பேப்பர்ஸ்ல நீங்கள் என்ன தெரியவில்லை, அதான் உங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறீங்களோ செகண்ட் டைம் எடுக்கிறீங்களோ, பாஸ் பேப்பர்ஸ் உங்களோட கையில் இருக்கின்றது தெரியவில்லை. பாஸ் பேப்பர்ஸை நீங்கள் இயலுமான வரை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து வைத்துக்கொண்டு இப்பவே நாங்க பாஸ் பேப்பர்ஸோட போகணும். நான் இந்த தியரியை முடிச்சு போட்டு தான் பாஸ் பேப்பர் செய்வேன். ஏனென்று சொன்னால் இந்த டைம் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியல. திடீரென்று இந்த கிளாஸை நிப்பாட்டி விட்டுருவார். அப்ப நான் பாஸ் பேப்பர் செய்ய வலிக்கிட்டா அது எத்தனையோ ஏரியாவை கவர் பண்ணணும் அந்த இடத்துல வச்சுக்கொண்டு, இல்லாட்டா அதை கவர் பண்ணி போட்டு நான் அந்த பாஸ் பேப்பர்ஸுக்கு வரணும். அதுதான் அங்க உள்ள முக்கியம். சரி, இப்ப நாங்க இந்த லெசன் 2க்கு போவோம். லெசன் 2ல மத்திய வங்கியின் அறிமுகம் இருக்கின்றது. பாருங்க, மத்திய வங்கியின் அது உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கின்றேன். ஒருக்கா மேலோட்டமாக அதை நீங்கள் பாருங்கள். நாங்கள் வாசிப்போம். அப்ப நாங்கள் இந்த மத்திய வங்கியை பற்றி நாங்கள் அறிமுகத்தை நாங்க படிக்கும் பொழுது எங்களோட லேசான தன்மைக்காக நாங்கள் இலங்கை மத்திய வங்கியை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மத்திய வங்கியின் உண்மையான நோக்கம் பண நிரம்பலின் ஊடாக, ஏனென்றா பண நாணயத்தை அச்சிட்டு வெளியிடுவதுதான் அதன் முக்கியமான நோக்கமாக உள்ளது. ஆகவே பற்றி நாங்கள் முதல் பார்த்திருக்கின்றோம்.
அந்த நாணயத்தை அச்சிட்டு வெளியிடுவதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சியை அடையும் வழிகளை பேணுவது, நிதியியல் முறைமையை ஸ்ட்ராங் ஆக்குவது. உதாரணமா நிதியியல் முறைமையை நாங்கள் சொல்றவங்க பணத்தை ஒபிஷியலி அந்த நாட்டுக்குரிய மக்களிடம் போய் சேர்வதற்கான ஒரு சேனல் ஒன்று உள்ளது. அது உங்களோட எல்லாருக்கும் தெரியும். வங்கிகள், வர்த்தக வங்கிகள், இணைய வங்கிகள் ஊடாக பணத்தை விட்டு பொதுமக்களை அடைய செய்வது. அப்ப அதன் மூலமாக அந்த பண நிரம்பலை கட்டுப்படுத்துவது என்பது பண நிரம்பலை கூட்டுவது, தேவையான நேரத்தில் பண நிரம்பலை குறைப்பது. அப்ப மாணவர்களே, நீங்கள் எனக்கு இந்த சட்டில போட்டாலும் பரவாயில்லை, இல்லாட்டா என்னோட கதைச்சாலும் பரவாயில்லை, இன்றைக்கு இருக்கிற நிலைமையில மத்திய வங்கியின் நோக்கம் என்ன? பண நிரம்பலை கூட்டுவதா குறைப்பதா? இன்றைக்கு இருக்கும் நிலைமை என்று நான் சொல்லுவது, இந்த பொருளாதார வளர்ச்சிகள் மந்தமடைஞ்சு குறைஞ்சு கொண்டு போகுது. கோவிட் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கின்றது. அந்த கோவிட் பிரச்சனையால உலக நாடுகள் மட்டுமல்ல, இலங்கையிலையும் பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சு கொண்டு போகுது. என்னென்னா மக்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல மக்களால வேலை செய்ய இயலாம இருக்கு, ஆக்டிவிட்டிஸ் நடக்குது இல்லை. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், இன்றைக்கு இருக்கிற நிலைமையில மத்திய வங்கியின் நோக்கம் என்ன? பணத்தை பண நிரம்பலை கூட்டுவதா அல்லது பண நிரம்பலை குறைப்பதா? பயப்படாம கதைங்க. ஏனென்றா இதன் மூலமா தான் உங்களோட அறிவையும் நீங்கள் வளர்த்து கொள்ள போறீங்க. இன்றுள்ள நிலைமையின் அடிப்படையில் இலங்கை மத்திய வங்கியின் நோக்கம் பண நிரம்பலை கூட்டுவதா? அப்ப நான் சொல்லி இருக்கின்றேன், சொல்லுங்க. யாரோ மைக் ஆன் பண்ணிக்கணும். இன்றுள்ள நிலைமையின் அடிப்படையில் இலங்கை மத்திய வங்கியின் நோக்கம் பண நிரம்பலை அதிகரிப்பதா குறைப்பதா? இதுல மிஸ்டர் தவராசா சொல்லிடுமா, இல்லாட்டா ராம்குமார்? ராம்குமார் சரி, அது நீங்க சொல்லு மட்டும். நான் அதை பற்றி கயக்க இல்லை. இல்லாட்டா நான் கயக்க வேண்டிய வரைக்கும் நான் கயக்கிறேன். நான் உங்கள்கிட்ட கேட்டது, இன்றைக்கு உள்ள நிலைமையின்படி எங்களோட இலங்கை மத்திய வங்கியின் நோக்கம் என்ன? பண நிரம்பலை கூட்டுவதா குறைப்பதா? முக்கிய நோக்கமே பண நிரம்பலின் ஊடாக பொருளாதார வளர்ச்சியை, உறுதிப்பாட்டை, நிலையான ஒரு பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவது. இப்ப ஒரு ஆள் சேர்ந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அது உண்மையை சரியோ அப்படியோ தெரியல. கிருஷாந்தன் சொல்லுங்க பாப்போம், இன்று உள்ள நிலைமையின்படி இலங்கை மத்திய வங்கி நோக்கம் பண நிரம்பலை கூட்டுவதா குறைப்பதா? போய்விட்டேன். ரைட், நாங்கள் இப்ப நோட்ஸுக்கு போவோம். அவர் மத்திய வங்கியின் அறிமுகம் என்று கேட்க, மத்திய வங்கியின் முக்கியத்தை அதன் பொறுப்புகளை அறவன் மூலம் மதிப்பிட முடியுமா? நான் படிக்கும்போது எல்லாம் மத்திய வங்கி முக்கிய பொறுப்பாக மாறியது. IABF கீழ் படித்தது போல் பணம் கொடுப்பனர்கள் தீர்ப்பனர்களை எளிதாக்குகிறது, பொருளாதாரத்தின் செயற்பாட்டை சீராக கொண்டு செல்வதற்கு பாதுகாப்பான கொடுப்பனவு முறைமை அவசியமாகும். அதன்படி பணத்தை பயன்படுத்துவதன் முக்கிய பகுதிகளுடன் மத்திய வங்கிகளின் முக்கிய பொறுப்புகள் தொடர்புடையவையாக இருக்கின்றன. அவற்றை இப்போது விவாதிக்கலாம். புண்டஸ் பேங்க் அதன் குறிக்கோள் அறிக்கையின் மேற்கோள் காட்டிய முக்கிய பகுதிகளில் பாடம் ஒன்றை உங்களுக்கு வழிகாட்ட பயன்படுத்த முக்கிய நோக்கம். சரி, இந்த ஒவ்வொரு வங்கிகளும் தங்களது உறுதிப்பாட்டை பேன்றதையும் உறுதிப்பாட்டை இதன்றதை பற்றியும் கழிச்சு கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் முக்கியமான நோக்கமாக நீங்கள் வாசிச்சு கொள்ளுங்கள். அதுகள் இன்றைய மத்திய வங்கியின் நோக்கங்கள் அதுகளை நாங்கள் பார்க்க எங்களுக்கு காரணமாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களோட அறிவுக்கு படிச்சு கொள்ளுங்க. அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வங்கியும் என்னென்னத்தை சொல்லி இருக்கின்றது,
தங்களோட குறிக்கோளா. அப்ப இதுல நான் இந்த புண்டஸ் பேங்கை பற்றி நான் சொல்ல வேண்டி இருக்கின்றது என்னன்னு சொன்னால், இந்த புண்டஸ் பேங்க்ன்றது எந்த ஒரு நாட்டின் மத்திய வங்கி என்று உங்களை யாருக்காவது தெரியும்? நாங்கள் ஒரு சின்ன கன்வகேஷன்ல போனா தான் ஒரு உங்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பாடல் தெரியும். நீங்க அமைதியா கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு பெரிய இதா இருக்கின்றது. ஐ ஃபீல் ஆட். புண்டஸ் பேங்க்ன்றது எந்த ஒரு நாட்டினுடைய மத்திய வங்கி? யாராவது இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாரும் இந்த ஆன்லைனில் விட்டுட்டு ஜெர்மன் நாட்டினுடைய ஒரு மத்திய வங்கியை தான் புண்டஸ் பேங்க் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கின்றது என்னன்னு சொன்னால், நாங்கள் கடைசி சாப்டரா படிக்க போகின்றோம் இந்த மத்திய வங்கியின் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்தன்மை. இந்த சுதந்திரத்தன்மையை பேணுகின்ற உலகத்திலேயே இந்த ஒரு மத்திய வங்கி சுதந்திரமாக செயற்படுது என்று சொன்னால் அது புண்டஸ் பேங்க் நம்பர் 1 ரேங்க் பண்ணி இருக்கின்றது. அதாவது அது அரசாங்கத்தின் தலையீடு வேறு எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் அது உலகத்திலே சில இந்த மத்திய வங்கியில ரேங்க் பண்ணி கொண்டு வந்தால் புண்டஸ் பேங்க் தான் முதலாவதாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக பேங்க் ஆஃப் நியூசிலாந்து வங்கியை பற்றியும் சொல்லுகின்றார். இப்ப அதுகளை பற்றி நாங்கள் சுயாதீனத்தன்மையை பெறும் பொழுது நாங்கள் படிப்போம். நான் அந்த புண்டஸ் பேங்க் என்ற பெயர் வந்தபடியே நான் அதை பற்றி கதைக்கின்றேன். அப்ப நீங்கள் இதுல நாங்கள் அதுகளை பற்றி இதுல பார்த்துட்டோம். அதே சமயம் இப்ப பாருங்க, பணத்தின் உறுதிப்பாட்டை பேணுதல், உறுதிப்பாட்டை பேணுதல், பணத்தின் வெளிய உறுதிப்பாட்டை பேணுதல், நிலையான நாணய முறைமை மற்றும் நிதியியல் பேணுதல் என்று வருகின்றது. இப்ப நாங்க இதை பார்த்து கொண்டு போயிருக்க நாங்க ஓரளவு மத்திய வங்கியை பற்றி, இலங்கை மத்திய வங்கியை உதாரணமா எடுத்துக்கொண்டு போவோம். அப்போ பணத்தின் உள்ளக மதிப்பின் உறுதிப்பாடு, பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் தொடர்ச்சியாக உயர்ந்தால் அந்நிகழ்வு பணவீக்கம் என்று அழைக்கப்படும். அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க உங்களோட இன்டர்மீடியட் ஸ்டேஜில், பொருட்கள் சேவைகளின் விலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு வருமானம் இருந்தால் அது பணவீக்கம் என்று அழைக்கப்படும். அப்ப இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதுதான் மத்திய வங்கியின் முக்கியமான நோக்கம். அதைத்தான் நாங்கள் சொல்றோம் பணத்தின் உள்ளக மதிப்பின் உறுதிப்பாடு, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அதே நேரத்தில் விலை அதிகரிப்பு வீதத்தில் பணத்தின் பேரளவு தொகை அதிகரிக்காது இருப்பதுடன் பணத்தின் உண்மையான அல்லது மெய்யான மதிப்பு குறைகின்றது. விலைகள் வேகமாக அதிகரித்தால் அதிகரித்த பணவீக்கம், பணத்தின் உண்மையான மதிப்பு என்பன குறிப்பிடத்தக்க அளவில் குறைகின்றன. இந்த நிலைமை தடையின்றி தொடர்ந்தால் பணத்தின் உண்மையான மதிப்பில் ஏற்படும் தொடர்ச்சியான வீழ்ச்சி மக்கள் சட்ட முறையான பணத்தை பயன்படுத்துவதை நிறுத்துகின்றது. ஏனென்றால் அதில் உள்ள நம்பிக்கை தன்மையை இழக்கின்றது. பணத்தை பரிமாற்ற ஊடகமாக பயன்படுத்துவதை விட பொருட்களை நேரடியாக பரிமாற்றிக் கொள்ளும் ஒரு பண்டமாற்று முறைக்கு கூட அவர்கள் மாறலாம். அப்ப நாடுகளின் மீது நாணய முறைமையை தொடர்ந்து கொண்டு செல்வதை உறுதி செய்வதற்கு பணத்தின் உண்மையான மதிப்பு அல்லது பணத்தின் உள்ளக மதிப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நாணய அதிகாரமான மத்திய வங்கி கொண்டுள்ளது. அப்ப இதை நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இதுதான் ஸ்டோரி. உங்களுக்கு தெரியும் இன்ஃப்ளேஷன் என்றா என்ன? தொடர்ச்சியாக பணத்தின் விலைகள் அதிகரிச்சு கொண்டு போறது. தொடர்ச்சியாக பணத்தின் விலைகள் அதிகரிச்சு கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு அன்கொன்ட்ரோலபிளா போகும். அதே சமயம் பணவீக்கம் இருக்கக்கூடாது என்று நான் சொல்லுவேன். பணவீக்கம் இருக்க வேண்டும். அது ஏன் இருக்க வேண்டும் என்றதை நான் பிறகு சொல்றேன். பணவீக்கம் இருக்க வேண்டும், ஆனால் தொடர்ச்சியாக கொண்டு போய்கொண்டிருக்க கூடாது. இப்ப இலங்கை மத்திய வங்கி எடுத்துக்கொண்டீங்கன்னா அண்மை காலமாக அவையோட பாலிசி இருக்குன்னு எங்களோட பணவீக்கத்தை நாங்கள் இந்த வீதத்துக்குள்ள மட்டுப்படுத்துவோம், 4 வீதத்துக்குள்ள மட்டுப்படுத்துவோம், 5 வீதத்துக்குள்ள வச்சிருப்போம். நான் போன வகுப்புல சொன்ன மாதிரி நீங்க வெளிநாடுகள்ல
போய் பார்த்திருக்கீங்களே என்றால் அல்லாட்டா இதை நீங்க படிச்ச பிறகு வெளிநாட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சிங்கப்பூருக்கு போனீங்களேன்னா, ஹாங்காங் போனீங்களேன்னா இன்றைக்கும் அந்த மணியின் வேல்யூ இருக்குது. அதுக்காக வந்து இன்ஃபிளேஷன் இல்லையாண்டு இல்லை, இருக்குது. மணி வேல்யூ இருக்குது. சும்மா $1 $2 தான் ஒவ்வொரு சாமான்கள். ஹாங்காங் போனீங்கன்னா $1. அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா இன்றைக்கும் $1 தான் 90p 80pக்கு தான் யூகே அமெரிக்கால எல்லாம் பெட்ரோல் 1 லிட்டர். ஆனால் அதுண்ட கன்வெர்ட் பண்ண வேல்யூ இலங்கையில சமனாக இருக்கலாம். ஆனா அவையில பொறுத்த மட்டும் 90pன்றது அவைகளுக்கு ஒரு பெரிய காசோ சின்ன காசோ வேற விஷயம். இன்ஃபிளேஷன் ஆகவில்லை. அப்ப அமெரிக்கான பொருளாதார காலகட்டத்தை பாருங்க, கிட்டத்தட்ட 400-450 யூகே என்ற காலத்தை பாருங்க, அதுவும் 500-600 வருடங்கள் இந்த நாணயங்கள் எல்லாம் வெளியிட்டு 400 வருடங்களாக ஆகின்றது. அப்ப அவர்கள் இந்த 400 வருடம் இந்த பணவீக்கத்தை பாதுகாத்து கொண்டிருந்திருக்கிறாங்க. இப்ப நான் போன வாப்புல உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் அப்படி இல்லை. இப்ப ஒரு 30-40 வருஷத்துக்கு மேல் நாங்கள் ஒரு வருஷத்துக்கும் ஒரு ட்ரஃபி வேண்டி இருக்கணும். ஆனா இந்த 5 ரூபாய்க்கு ட்ரஃபி இருக்குன்னு தெரிய, 1 ரூபாய்க்கு இருக்குன்றது 5 ரூபாய்க்கு தான் இருக்கு. அப்ப இங்க வந்து பணவீக்கம் கூடுதலாக இருக்கின்றது. அங்க வந்து அதை என்னென்று கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறான் என்பதுதான் அந்த மத்திய வங்கியின் கட்டித்தனம். அப்படி இதுக்கு கண்ட்ரோலா இருக்கிறது தான் அந்த அரசாங்கத்தின் பியூட்டி. அப்படி கண்ட்ரோலா இருக்கிறது தான் நாங்கள் அந்த நாட்டை விரும்புறதும் நாட்டை பார்க்க போறது எல்லாம் அதுதான். ஒரு நாடு பணக்காரன், ஒரு மனிதன் பணக்காரனா இருந்தா தான் மிச்ச வேலைகள் எல்லாம் சிம்பிளா நடக்கும். அதே மாதிரிதான் ஒரு நாடு பணக்கார நாடா இருந்தா தான் மிச்ச வேலைகள் எல்லாம் சிம்பிளா நடக்கும். அதுக்காக நான் போன முறை சொன்ன மாதிரி இந்த நாட்டுல மக்கள் வாழ்க்கை தரம் உயர இல்லையண்டு இல்லை. ஆனா பணவீக்கம் அதிகரிப்பு ஒப்பீட்டு ரீதியில கூடுதலாக இருக்கின்றதுதான் நான் சொல்லுவார். அப்படி பணவீக்கங்கள் தொடர்ச்சியாக அதிகரிச்சு கொண்டு போகும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், மக்கள் வந்து பணத்துக்கு பதிலாக வேற ஒன்றை போகும். உதாரணத்துக்கு நான் அன்றைக்கு சொன்னேன், நாங்கள் இன்றையபடியே நான் மார்க்கெட்டுக்கு போயிருக்க ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொண்டு போறேன். இந்த சாமான் வேண்டோன்னு போயிருக்க அங்க வந்து அவ்வளவு சாமான்களையும் வேண்ட முடியாத ஒரு நிலை வரைக்க எனக்கு ஷொக்கா போகுது. என்னன்னா போன கிழமை நான் கொண்டு போய் வேண்டினான் தானே, இந்த கிழமை கொண்டு போய் வேண்டியெல்லாம் இருக்கு. இப்ப இன்றைக்கு உண்மையா இலங்கையில பாருங்க, சீனி 100 ரூபா 110 ரூபாய் வித்தது இன்றைக்கு 150 ரூபாய்க்கு போயிட்டு. அதுக்கு பலவிதமான காரணங்கள் கதைக்கப்படுகின்றது, அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனா பாருங்க, ஆனா அதே சமயம் இலங்கையில இப்ப எனக்கு தெரியாது, நீங்கள் எங்கெங்க இருந்து நீங்கள் இந்த கொழும்புக்குள்ள பெரும்பாலும் கொழும்புக்குள்ள இருக்கிறார்கள் நீங்கள் பாத்தீங்கன்னா, அவையில் சாமான்கள் பண்றது வந்து எப்படின்னு சொன்னா, சும்மா போவினம் சூப்பர் மார்க்கெட்ல வேண்டினும் கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டை கொடுப்பினும் பெறுவினும் செக் பண்றதும் இல்லை. என்னென்ன பிரைஸ்கள் சரியா அடிக்கணுமாண்டு அதையும் பார்க்கறது இல்லை. என்னென்ன விலைன்றது சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு வர்றது. அதான் பெரும்பாலான ஆட்கள்கிட்ட இருக்கு. அப்ப அப்படி அந்த நிலைமை போய்விட்டது எனக்கு தெரியல. நீங்கள் இருக்கின்ற ஊர்கள் டவுன்கள்லயும் அப்படி நிலைமையாண்டு. ஆனால் காசு அவ்வளவு தூரம் புழக்கத்துக்கு வந்து விட்டது. அப்ப இப்படியான ஒரு நிலைமையை தவிர்ப்பதற்காக கிட்டடியில நடந்தது, கிட்ட ஒரு 10 வருஷமா 5 வருஷத்துக்குள்ள நடந்தது ஜிம்பாப்வேல. அந்த பாய்ச்சல் பணவீக்கம் ஒன்று வந்தது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விலைகள் ஏறிக்கொண்டே போக 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 சனத்துக்கு பணத்துல நம்பிக்கை இல்லாம போய். அப்ப அப்படி ஒரு நிலை வரக்கூடாது. அப்படி ஒரு நிலை வந்தா அது மத்திய வங்கியின் குறிக்கோள்கள்ல ஏற்படுற ஃபெயிலியர் என்றதுதான் அர்த்தம். மத்திய வங்கியின் குறிக்கோள்ல ஏற்படுகின்ற ஃபெயிலியர் என்றதுதான் அர்த்தம். அப்ப இதைத்தான் சொல்றது மத்திய வங்கியின் ஒரு நாட்டின் உள்ளக பெறுமதியை உறுதிப்பாட்ட பேணுற. அப்ப இங்க வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் த மணி. அடுத்தது நாங்கள் பார்க்க போறது ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் த மணி. அப்ப மத்திய வங்கியின் செயற்பாடுகளில் மற்றொரு அம்சம் பணத்தின் வெளியாக பாதுகாப்பு மதிப்பை பாதுகாப்பு. பணத்தின் உள்ளக மதிப்புக்கும் வெளியாக மதிப்புக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொன்னா, நாம் முன்னர் விவாதித்தபடி உள்நாட்டு விலைகள் பொருட்கள் மற்றும் சேவைகள் வாங்குவதற்கான பணத்தின் இயலுமை ஆகும்.
இதற்கு மாறாக வெளியக மதிப்பு என்பது வெளிநாட்டு நாணயங்களை வாங்குவதற்கான அதன் இயலுமையுடன் இருப்பதுடன் இது வெளிநாட்டு நாணயத்திற்கு எதிராக உள்நாட்டு நாணயத்தின் மாற்று வீதத்தை பொறுத்தது. அப்போ பொருளாதார முகவர்கள் உலகில் பிற பகுதிகளுடன் வைத்திருக்கும் பொருளாதார பரிவர்த்தனைகளுடன் மாற்று வீதம் நேரடியாக தொடர்பை கொண்டுள்ளது. அவை நுகர்வு, உற்பத்தி, விநியோகம் மற்றும் முதலீடுகளின் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளுடன் தொடர்பட்டதாகும். அப்ப இத்தகைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான அனைத்து சட்ட ரீதியான கொடுக்கல் வாங்கல்களும் சென்மதி நிர்வகிகளில், அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் BOP என்று சொல்லப்படுகின்ற பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்ப இதுகளெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். இவ்வளவு தூரம் படிச்சீங்கன்னா தெரியல, நான் சென்மதி நிர்வகி என்றால் என்னென்று படித்திருப்பீர்கள். அப்ப செலாவணி மாற்று வீதம் நிலையற்றதாக இருந்தால் பொருளாதார முகவர்கள் தங்கள் பொருளாதார நடவடிக்கைகளை திட்டமிடுவது மற்றும் அவற்றை நம்பிக்கையுடன் செயல்படுத்துவது கடினமானதாக இருக்கும். எனவே மாற்று வீதத்தினால் உறுதித்தன்மை பேணப்படுவதற்கு மத்திய வங்கி பொறுப்பாக உள்ளது. இதனால் உள்நாட்டு நாணயத்தின் வெளியக மதிப்பின் உறுதித்தன்மையை பாதுகாக்கப்படுகின்றது. அப்ப இலங்கை மத்திய வங்கி அதன் பொறுப்புகளை விலை உறுதித்தன்மையை பேணுதல் என்று சுருக்கமாக வெளிப்படுத்தியுள்ளதுடன் அதனை முழுமையாக புரிந்து கொள்ள விரிவான விவாதம் தேவைப்படுது. அதுதான் உண்மை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால எக்ஸ்டர்னல் வேல்யூண்டா இதுதான். இப்ப எங்களோட கரன்சி வெளிநாட்டு கரன்சியோட ஒப்பிடும் பொழுது என்ன மாதிரி இருக்கின்றது. இப்ப இதுல நீங்க யாராவது இப்ப நான் நினைக்கிறேன் தவராசா தான் ஒரு ஆன்சர் பண்ண. தவராசா நீங்கள் பேங்க்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்க, உண்மையா? உங்களுக்கு ஒரு பேசிக் அறிவு இருக்கின்றது, பொதுவாக சொல்லுங்க. இப்ப இந்த காலகட்டத்துல ஏன் இந்த இறக்குமதிகளை நாங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம்? இப்ப இந்த போன மார்ச் மாதத்துல இருந்து திடீரென்று இலங்கையின் வரலாற்றில 77ஆம் ஆண்டு பொருளாதாரம் திறந்து விடப்பட்டதுக்கு பிறகு இப்படி ஒரு நிலை வந்தது இல்லை. திடீரென்று அத்தியாவசிய பொருட்களான மருந்து பொருட்களை தவிர ஏனைய பொருட்கள் இறக்குமதி செய்வதில்லை என்ற ஒரு முடிவுக்கு இலங்கை அரசாங்கம் வந்தது. அது ஏன் என்று நினைக்கிறீங்க? காசு ஏன் வெளியில போக கூடாது? அதுக்கேற்ற இது இன்கம் நமக்கு இல்ல. இன்கம் இல்லாவிட்டாலும் நாட்டில் ஒரு ரிசர்வ் இருக்கும் தான். அந்த ரிசர்வ் உங்கள்கிட்ட இல்லாம போய்விடும். கிட்டத்தட்ட குறைவோ கூடுதலாவோ தெரியல. 3 மாதத்துக்கு தேவையான இறக்குமதி பொருட்களை 3 மாதத்துக்கு இறக்குமதி செய்யக்கூடியதான கரன்சி எங்கள்கிட்ட ரிசர்வா இருக்கின்றது என்றுதான் பெரும்பாலும் மத்திய வங்கி அறிவித்துக் கொண்டிருக்கும். அது கிட்டத்தட்ட $6 பில்லியன், $8 பில்லியன் என்று இருக்கு. பொதுவாக இந்த ட்ரேட் டெபிசிட், நீங்கள் சென்மதி நிர்வகி படித்தபடியா நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன் இதை விளங்கப்படுத்துவதற்காக. ட்ரேட் டெபிசிட் என்று சொல்லப்படுகின்ற வர்த்தக நிலுவையின் பாதகத்தன்மை ஒரு ஆண்டுக்கு $10 பில்லியன் வந்து கொண்டிருக்கின்றது. இப்ப கொஞ்ச காலங்களா 8 பில்லியன், 9 பில்லியன், 10 பில்லியன் டாலர்கள். அப்ப அதாவது எங்களோட ஏற்றுமதி பொருட்கள் தேவைகளுடைய ஏற்றுமதி $10 பில்லியன் கூடுதலா இருக்கின்றது ஒரு ஆண்டுக்கு. அப்ப இப்ப இந்த மார்ச் மாதம் வரும் பொழுது எங்கள்கிட்ட அந்த போதிய அளவு ரிசர்வ் இருக்கவில்லை. அப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னால் உடனடியாக எல்லா இறக்குமதிகளையும் நிப்பாட்டி போட்டு அப்படி இறக்குமதியா நிப்பாட்டினதாலேயே பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. என்னன்னா எங்களை நாடு இறக்குமதி பொருளாதாரத்துக்கு பழகிட்டு அதனால நிறைய பிசினஸ்கள், நிறைய தொழில்கள் இயலாம போயிட்டு. உதாரணத்துக்கு வெஹிக்கிள் இம்போர்ட் சொன்னா வெஹிக்கிள் இம்போர்ட்டோட சம்பந்தப்பட்ட பார்ட்ஸுகள் இம்போர்ட் அதுகள் எல்லாம் பாதிக்கப்படும் பொழுது வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் கூட பாதிக்கப்பட்டார்கள். அந்த பிசினஸ் அப்படி எத்தனையோ. அப்ப எரிபொருளும் மருந்தும் மட்டும்தான் இறக்குமதி செய்யலாம் என்று சொல்லி போட்டு மத்திய வங்கி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றை செய்தது நீங்க கவனிச்சு பார்த்துருக்கலாம். இயல்பான முறை வெளிநாட்டுல இருக்கிற ஆட்களை எல்லாரும் தங்களோட வெளிநாட்டு காசுகளை இங்கே போடுங்கள், அது தொடர்பான சில ரிலாக்சேஷன்ஸ், அதாவது கட்டுப்பாடுகளை நாங்கள் விடுவிக்கின்றோம், நாங்கள் கூர்ந்து ஆராய மாட்டோம், இந்த பணம் எல்லாம்
சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நானும் மறந்து விட்டேன். அப்ப அது அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா எங்களோட ரிசர்வை கூட்டுறது. ஏனென்னா இந்த COVID-19 பிரச்சனை வந்துவிட்டது, எந்த ஒரு நாடும் உடனடியாக எங்களுக்கு உதவி செய்யும் நிலையிலும் இல்லை. அவை இந்த பிரச்சனை வந்தது. அதே சமயம் இன்னொரு முக்கியமான பிரச்சனையை நீங்கள் கவனிக்கணும் என்று சொன்னால், இந்த வெளிநாட்டில இருந்து வார முக்கியமான வருமானமான அந்த வெளிநாட்டிலிருந்து உழைத்து அனுப்புகின்றவர்கள், அந்த இலங்கையர்கள் வெளிநாட்டிலிருந்து உழைத்து காசு அனுப்புகின்ற நிலையும் குறைய துவங்கிவிட்டது. அங்கேயும் கோவிட் பிரச்சனைகள் வந்து அவர்களுக்கும் வேறு இல்லாம போய் அவர்களை திக்கி முக்காடி இலங்கைக்கு இன்னும் வந்து கொண்டிருக்கின்றார்கள், வேலையை விட்டுட்டோ லாங் லீவ் எடுத்துக்கொண்டு. அப்ப அவர்கள் இனி வந்து இந்த தங்களுடைய வருத்தங்களை மாற்றிக்கொண்டு மீண்டும் அங்க நிலைமை நார்மலாகும் பொழுதுதான் பார்ப்பார்கள். அப்ப அது மட்டும் அந்த வருமானங்கள் சரியாக குறைய துவங்கி. அப்ப இந்த கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு வருஷம் 9 மாதம் ஆகிவிட்டது. அவை நாங்கள் இதைத்தான் சொல்றது வெளிநாட்டு கரன்சியோட சம்பந்தப்பட்ட உறுதிப்பாடு உண்டு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால், இந்த கோவிட் பிரச்சனைக்கு முதல் 175-176 ரூபாயில ஒரு டாலர் இருந்தது. கிட்டத்தட்ட இப்பவும் 175-176 தான் இருக்கின்றது. ஆனால் உடனடியாக நீங்கள் கவனித்து பார்த்திருப்பீர்கள், இதெல்லாம் பிராக்டிக்கல் விஷயங்கள். உடனடியாக நீங்கள் கவனித்து பார்த்திருப்பீர்கள் 200 ரூபாயை தாண்டியது டாலர். அது என்னன்னு சொன்னா, இலங்கை நாணயத்தின் மதிப்பு இழந்து இந்த குறுகிய கால முதலீடுகள், அதாவது பங்கு சந்தையில் அப்படி இப்படி என்று வெளிநாட்டவர்கள் நிறைய பேர் முதலீட்டு இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இந்த கோவிட் பிரச்சனை வந்தாலும் உடனடியாக லாபத்துக்கும் நட்டத்துக்கும் எல்லாத்தையும் வித்துவிட்டு காசை எடுத்துக்கொண்டு போனார்கள். காசை எடுத்துக்கொண்டு போகும்போது அவர்களுக்கு நாங்கள் சொல்ல இயலாது, உங்களோட காசுகளை நீங்க கொண்டு போயே அப்படி நாங்கள் செய்து விட்டோமேன்னா அது நீண்ட காலத்துக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும். இனி ஒருத்தரும் வரமாட்டினோம், இன்வெஸ்ட் பண்ணுவோம், காசை கொண்டு வருவோம். அப்ப அப்படி கொண்டு வரும்போது 200 டாலர் தாண்டி விட்டோம். அப்ப அந்த கட்டத்தில் எங்களுக்கு ஒரு ஒரு வருமானம் ஒன்று வந்தது. பேங்க்ல இருக்கிறாங்களா யாராவது சொல்லுங்க பார்ப்போம், அது என்ன வருமானம் வந்து பழையபடி இந்த 176 ரூபாய்க்கு அந்த கரன்சி வந்தது. உண்மையின்படி மத்திய வங்கி தலையிட்டு அதை செய்திருக்கலாம். மத்திய வங்கி தலையிட்டு இப்பொழுது சிலதுகளை செய்கின்றது. ஆனால் மத்திய வங்கியும் தன்னால் இயலாது என்றபடியாத்தான் இந்த கட்டுப்பாடுகளையும் விதித்து வெளிநாட்டு நாணயத்தின் உறுதிப்பாட்டை பேணுவதற்காகத்தான் அது செய்தது. அந்த மத்திய வங்கி இயலா தன்மை இருக்கும் பொழுதும் ஒரு தனியார் தன்னுடைய வெளிநாட்டு முதலீடு, நான் நினைக்கின்றேன் மைக்ரோ பினான்ஸ் சம்பந்தமான ஒரு கம்பெனி ஒன்று கம்போடியாவில் வைத்திருந்து அந்த பிசினஸ் இந்த பிரச்சனைகளுக்கு முதலே 2019 அது வித்து அதனுடைய முதலாவது சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சேல்ஸ் ப்ரொசீட்ஸ் முதலாவது செக்ஷன் வந்து அந்த மார்ச்லயோ ஏப்ரல்லையோ அவையில் முதலே சொல்லியிருந்து நம்ம மார்ச் ஏப்ரல்ல வரப்போகுதுன்னா அது வந்தது. கிட்டத்தட்ட $450 $450 மில்லியன். அதனாலதான் அந்த ஒரு திடீரென்று வந்த ஒரு பெரிய அமௌண்டாலதான் அது வந்து ரிவர்ஸ் ஆகி 170-176க்கு போனோம். அதன் பின்பு மத்திய வங்கி ஓரளவு அந்த ரேட்டை பேணி கொண்டு வருகின்றது. அப்ப இந்த மத்திய வங்கி இது என்னென்று இதுக்குள்ள தலையிட்டு பேணும் அதுன்றதுல நாங்கள் பிறகு பார்ப்போம். ஆனால் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால், அந்த வெளிநாட்டு இப்ப இலங்கை வந்து இறக்குமதி பொருளாதாரத்துல தங்கி இருக்கின்றது. இலங்கை வந்து இப்ப இலங்கையில இருக்கிற இறக்குமதியாளர்கள் தாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட் என்று சொன்னா அவைகளுக்கு கஷ்டம். இப்ப இன்றைக்கு ஒரு பொருள் ஆர்டர் பண்ணி 3 மாதம் இல்லாட்ட 2 மாதத்துக்கு பிறகுதான் சாமான் வரும் என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு ஒரு ரேட்டை பே பண்ணும், பிக்ஸ் பண்ணும். அப்ப இன்றைக்கு ஒரு இம்போர்ட்டுக்கு 176 ரூபாய் பிக்ஸ் பண்ணி போட்டு அடுத்த கிழமை இன்னொரு இம்போர்ட்டை புக் பண்ண போகும்போது அங்கே $180 $180 சொன்னா அவர்கள் பயப்படுவார்கள். ஏன்னு சொன்னா அந்த விலைக்கு அந்த பொருட்களை வேண்டி மற்ற போக்குவரத்து செலவுகள், சுங்கம், கஸ்டம்ஸ் டியூட்டி அதுகளெல்லாம் கட்டின பிறகு இலங்கை ரூபாவில் அதை விற்கும் பொழுது
அது விற்கக்கூடிய விலையில் இருக்கின்றதா, மக்கள் வாங்கக்கூடிய விலையில் இருக்கின்றதா என்பது புது பிரச்சனையாக அமைந்து காணப்படும். அப்ப இந்த காரணங்களாலதான் வெளிநாட்டு கரன்சியும் உறுதிப்பாட்டோட இருக்கணும் என்று கூறப்படுகின்றது. உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கு இதுல நீங்க இலங்கையில பேங்க்ல போய் எவ்வளவோ சென்மதி நிலுவையில நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. ஆனாலும் போய் நீங்கள் எனக்கு என் மகன் ஒரு ஆள் யூகேல இருக்கிறார், அவருக்கு நான் ஒரு $5000 அனுப்ப வேண்டும் என்று சொன்னா அந்த $5000 அனுப்புவதற்கு சில கண்டிஷன்ஸ் தான் உள்ளது. சில கண்டிஷனின் அடிப்படையில் தான் அதை அனுப்பலாம். உதாரணமா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்தா அதை அனுப்பலாம், எஜுகேஷனுக்கு கண்டா அனுப்பலாம். ஆனால் எல்லாம் நீங்கள் அனுப்பிடலாம். ஆனா நான் அனுபவத்துல கண்ட ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன், அதுக்காக நான் என்னைய போஸ்ட் பண்றேன் இல்லை, அனுபவத்துல கண்ட ஒரு விடயத்தை நான் சொல்றேன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முதல் நான் யூகேக்கு போயிருந்தேன். இந்த யூகேக்கு போயிருந்தேன். யூகேக்கு போன போது போய் அடுத்த நாள் எனது வைஃபுக்கு அந்த பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் அதுகள் பெருசா தெரியாது. அப்ப நான் போய் என்ன சொன்னேன்னு சொன்னால், அந்த ஒரு பேங்க்குக்கு போனேன். போய் சொன்னேன், இப்படி நான் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் திறக்க வேண்டியிருக்கேன். அப்ப அவருக்கு கேட்டார்கள், நீங்க என்ன காரணத்துக்காக இங்க வந்து இருக்கிறீர்கள்? நான் பிரச்சனை சொன்னேன். ஒரு கதையும் உடனடியாக எனக்கும் வைஃபுக்கும் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து திறந்தாச்சு. அப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்க, இலங்கையில அப்படி ஒரு கரண்ட் அக்கௌண்ட் திறக்க முடியுமா? அப்ப திறந்த அடுத்த நாள் நடந்த விடயம் என்னன்னு சொன்னால், நான் சொன்னேன், இலங்கையில் இருக்கும் ஒருவருக்கு நான் யூகே கதை கேட்கின்றேன், 1000 பவுண்ட்ஸ் அனுப்ப வேண்டி இருக்கின்றது, நான் அனுப்புவேன். அப்ப அவர்கள் கேட்டார்கள், ஏன் அனுப்ப வேண்டி இருக்கிறேன்? நான் அவர்கிட்ட வரும்பொழுது கடன் பட்டு கொண்டு வந்தேன், இப்ப நான் அதை திருப்பி செலுத்த வேண்டி இருக்கு. ஒரு கதையும் இல்லை, அந்த காசு அனுப்பி விட்டார்கள். அந்த பேங்க் சார்ஜஸ் ஒரு 10 பவுன் ஏதோ எடுத்துக்கோங்க, 10 15 பவுன் எடுத்துக்கோங்க. இப்ப நான் இதை என்ன சொல்றேன்னா, அவர்களுடைய ஃபாரின் ரிசர்வ் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இப்ப இங்க இருந்தா அப்படி செய்ய இயலுமா? அவர்களுடைய இருக்கிற அந்த மிகை சென்மதி நிலுவை மிகையும் இந்த ஃபாரின் ரிசர்வும் எவ்வளவு ஸ்ட்ராங் என்றதை நீங்கள் யோசிச்சுப்பார். ஒரு கதையும் இல்லாம அதை அனுப்பினது எனக்கு அந்த ஏற்கனவே நாங்கள் படிச்சிருந்தாலும் அன்று அந்த அனுபவத்துல நான் அதை விளங்கி கொண்டேன். அது ஒன்றே காரணம், அந்த அங்கே எவ்வளவு கஷ்டம் இல்லாமல் ஒரு வாழலாம் என்பதை காட்டுவது. அப்ப இதை நான் ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், வெளிநாட்டு கரன்சியின் உறுதிப்பாடு. அப்ப இலங்கை மத்திய வங்கியும் ஒவ்வொரு மத்திய வங்கியும் இந்த வெளிநாட்டு கரன்சியின் உறுதிப்பாட்டை பேண வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இப்ப இன்றைக்கும் பாருங்க, அமெரிக்க டாலரோ இல்லாட்டா ஸ்டெர்லிங் பவுனோ இல்லாட்டா சிங்கப்பூர் டாலரோ நாளாந்தம் ஸ்ட்ராங் ஆகிக்கொண்டுதான் போகும். ஈவன் ஜப்பனீஸ் என்ன எடுத்தாலும் அதுவும் ஸ்ட்ராங் ஆகிக்கொண்டுதான் போகும். அப்ப இதுதான் அந்த மத்திய வங்கியின் வெளிநாட்டு நாணய பெறுமதியை நாங்க உறுதிப்பாட்டோட வச்சிருக்கிறதுக்குரிய விடயத்தை இதுல சொல்லி இருக்கின்றது. அப்ப முக்கியமான 2 விடயம் என்னன்னு சொன்னா, பணத்தின் உறுதிப்பாட்டை பேணுதல். அந்த பணத்தின் உறுதிப்பாட்டை பேணுவதில் 2 விடயம் இருக்கு, உள்ளக மதிப்பு மற்ற வெளியக மதிப்பு. அப்ப நிலையான நாணய முறைமை மற்றும் நிதியியல் முறைமையை பேணுதல். அப்ப நீங்கள் ஏற்கனவே இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் படித்த மாதிரி இன்டர்மீடியட் ஸ்டேஜில் படித்தது போல, நாணய முறைமை என்பது முக்கியமாக பொருளாதாரத்தில் பண நிரம்பல் அல்லது பணப்புழக்கத்தின் உகந்த அளவை உறுதி செய்வதற்கான பண நிரம்பலின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் முகாமைத்துவம் செய்வது ஆகியவற்றுடன் தொடர்புடைய நிறுவனங்களும் மற்ற செயற்பாடுகளும் ஆகும். அப்ப நாணய முறைமை என்பது முக்கியமாக என்ன, ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு நாட்டுல அந்த பணத்தை வச்சிருக்கோம். அந்த குறிப்பிட்ட அளவு பணம் என்பது எவ்வளவு என்று உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஒரு நாட்டுல அந்த ஆப்டிமம் லெவல் ஆஃப் மணி,
சர்க்குலேஷன்ல இருக்கும் என்று சொன்னால் அது என்னென்று தீர்மானிக்கிறன்றது யாராவது சொல்லக்கூடியதா இருக்குமா? யாருக்கு அது ஏதாவது ஐடியா இருக்குன்றதா? ஒரு நாட்டில எவ்வளவு ஆப்டிமம் லெவல் பணத்தை ஒரு மத்திய வங்கி வச்சிருக்கணும் என்று உற்பத்தி விநியோகம் மற்றும் முகாமைத்துவம் செய்வது ஆகியவற்றுடன் தொடர்புடைய நிறுவனங்களும் மற்றும் செயல்பாடுகளும் ஆகும். அதே சமயம் நாணய முறைமை என்பது முக்கியமாக பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளுக்கு இடையில் பல்வேறு வழிகள் மூலம் பணத்தை தொடர்பான நடவடிக்கைகள்ல ஈடுபடும் நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் செயற்பாடுகளும் ஆகும். நாணய முறைமையானது அரசாங்கம், மத்திய வங்கி மற்றும் வர்த்தக தொழில் முறைமை ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது. நிதியியல் முறைமையானது முக்கியமாக நிதி இடையீட்டாளர்கள் மற்றும் நிதியியல் சந்தைகளை கொண்டுள்ளது. அப்ப நீங்க நிதி இடையீட்டாளர்கள் என்பது யார்? நிதி இடையீட்டாளர்கள் என்பது யார்? கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படியான ஆட்களை தான் நிதி இடையீட்டாளர்கள் நாங்கள் சொல்றோம். மத்திய வங்கி பொதுமக்களுக்கும் இடையே இருக்கின்ற ஆக்கள். அப்ப பண நிரம்பலின் உகந்த மட்டத்தை உறுதி செய்வதற்காக நாணய முறைமை திறமையாக முகாமைத்துவம் செய்யப்படாவிட்டால் நிரம்பல் உகந்த மட்டத்தை விட அதிகமாக இருந்தால் அங்கு பணவீக்கம் ஏற்படும். பாத்தீங்களா? அப்ப உண்மையிலே ஒரு ஆப்டிமம் லெவல் ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணி என்று சொல்ல வந்து என்னன்னு சொன்னா, எங்கட நாட்டில் இருக்கிற பொருட்கள் சேவைகள்ட பணப்பெறுமதிக்கு ஈக்குவலா எங்களுடைய மணி சப்ளை இருக்க வேண்டும். அதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப நான் என்னன்னு சொல்ல வரேன்னு சொன்னால், இப்ப போன வருடத்தோட ஒப்பிடும் பொழுது இப்ப நாங்க எங்களோட பொருளாதார வளர்ச்சி உற்பத்தி அதுகள பொருளாதார வளர்ச்சி வீதமா சொல்லுவோம். இப்ப போன வருடத்தோட ஒப்பிடும் பொழுது சொல்லுவோம் இந்த வருடம் 5% பொருளாதார வளர்ச்சி நடந்திருக்கு. அப்ப போன வருடம் இருந்த ஒரு மணி சர்க்குலேஷன் எக்ஸாக்டா போன வருஷத்து உற்பத்தி பொருட்கள் சேவைகளோட உற்பத்திக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுவோம். அப்ப இந்த முறை 5% வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொன்னா போன முறை நடந்த உற்பத்திகளோட பொருட்கள் சேவைகளோட உற்பத்தியில 5% கூடுதலாக நடந்திருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு பணப்பெறுமதி இருக்கின்றது. அந்த பணப்பெறுமதிக்கு ஈக்குவலான பணத்தை தான் நாங்கள் பண நிரம்பல்ல ஆட் பண்ணலாம். அப்படி அதற்கு கூடுதலாக ஆட் பண்ணினால் அங்கு பணவீக்கம் ஏற்படும். அதுக்கு கூடுதலாக பணத்தை வெளியிட்டால் அங்கு பணவீக்கம் ஏற்படும். அப்ப நிதியியல் இடையீட்டாளர்கள் மற்றும் நிதியியல் சந்தைகள் ஆகிய இரண்டு மிகை அலகுகள் மற்றும் பற்றாக்குறை அலகுகளுக்கு இடையில் பணத்தை திரட்டுவதற்கு வசதி செய்வதனால் நிதி அலகுகள் மற்றும் பற்றாக்குறை அலகுகளுக்கு இடையில் பணத்தை திரட்டுவதற்கு வசதி செய்வதனால் இரு தரப்பினருக்கும் கீழ் உள்ள நிறுவனங்கள் தங்கள் நிதி மூலங்களை அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நம்பிக்கையுடனும் முகாமைத்துவம் செய்ய முடியும். அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நம்பிக்கையுடன் முகாமைத்துவம் செய்ய முடியும். நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் தேசிய எல்லைகளுக்குள்ளான செயற்பாடுகளுக்கிடையே உள்ள அதிக அளவிலான ஒருங்கிணைப்புடன் நவீன நிதியியல் முறைமை மிகவும் சிக்கலானதாக உள்ளது. எவ்வாறாயினும் பொருளாதார முகவர்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நிதியியல் முறைமையில் தங்கியிருப்பது அவர்கள் அதன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை பொறுத்தது. அப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா வர வர இந்த நிதியியல் முறைமை என்பது சொபிஸ்டிகேட்டடா வந்து கொண்டிருக்கின்றது. இன்டர்நெட் பேங்கிங் அண்டினம், கிரெடிட் கார்டு அண்டினம், டெபிட் கார்டு அண்டினம், அதுக்கு மேலால ஸ்விஃப்ட் பேமெண்ட் அண்டினம். இன்றைக்கு நீங்கள் ஒரு பேங்க்ல இருந்து ஒரு பேங்குக்கு இப்ப சொல்லுவோம், நான் இப்ப கொமர்ஷியல் பேங்க்ல போய் இருந்து கொண்டு பீப்புள்ஸ் பேங்க்கு
ஒரு 10 லட்சம் காசு அனுப்பணும்னு சொன்னா அதுக்கெல்லாம் முந்தி மாதிரி நான் பேங்க் டிராஃப்ட் எடுக்க தேவையில்லை. போய் அதை இப்ப கொமர்ஷியல் பேங்க்ல வேலை செய்கிறார்கள், அதை திருத்தி கொள்ளலாம். நான் என் பிள்ளை விடுறேன்னாண்டு அதை போய் ஸ்விஃப்ட் முறையில அனுப்பலாம். ஸ்விஃப்ட் தான் நினைக்கின்றேன். ஒரு சின்ன சார்ஜஸ் எடுப்பினும் ₹100 ₹50 எடுப்பினும் அண்டு பின்னேரம் ஒரு வித்தின் 2-3 hours அது டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுகளெல்லாம் ஹை சொபிஸ்டிகேட்டட் சிஸ்டமா மாறிக்கொண்டிருக்கின்றது. அப்ப அப்படி இருந்தும் இதுகளோட வெற்றி தன்மை என்பது இந்த பொருளாதார என்னென்று சொல்றது, இந்த பிசினஸ் பீப்புள் இல்லாட்டா அந்த இடைத்தரகர்கள், பிசினஸ் பீப்புள், இறக்குமதியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், பிசினஸ் பீப்புள் வந்து இந்த வங்கி முறை மேல நம்பிக்கை வச்சிருக்கிற அளவுக்கு தான் அது இருக்கு. அவர்களுடைய நம்பிக்கைத்தன்மை வங்கி முறை மேல இல்லாம போகுதோ அன்றைக்கு அது கலெக்ஸாக பார்க்கும். இலங்கை மாதிரி ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல மத்திய வங்கிக்கு ஒரு கடமை இருக்கின்றது என்னன்னு சொன்னால் இந்த பேங்கிங் சிஸ்டத்தை கலெப்ஸ் ஆகாம வச்சிருக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. அப்ப இந்த விஷயத்துக்கு நான் அவுட் சைடா போய் ஒரு விஷயத்தை சொல்றேன். அப்படி கலெப்ஸ் ஆகாம கலெப்ஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் டிபாசிட்டர்ஸ் ஓடி வந்து தங்களுடைய காசுகளை கேட்கிறதும் அதற்கு அந்த பணத்தை உடனடியாக அந்த வங்கியிலால் செலுத்த முடியாமல் போறது. அப்ப இதுகளுக்காக இந்த கட்டத்தில தான் வங்கிக்கு இறுதி கடன் ஈவோனாக மத்திய வங்கி வருகின்றார். மத்திய வங்கி இறுதி கடன் ஈவோனாக வாரது இப்படியான நேரங்கள்ல வங்கிகள்கிட்ட திருவத்தன்மை இல்லாம போயிருக்க மத்திய வங்கிட்டு ஓடி போய் காசை கேட்கலாம். காசை கேட்பதன் மூலம் மத்திய வங்கி கொடுப்பதன் மூலமாக இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அதே சமயம் இன்னொரு முக்கியமான விடயம் நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வைப்பாளர்களுக்கான காப்புறுதி என்று டிபாசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ் நடக்கின்றது. அதாவது என்னென்று சொன்னால், இப்ப இந்த மத்திய வங்கி ஏதோ ஒரு வகையில வர்த்தக வங்கிகள் விரும்பவில்லை, அவர்களோட கதைச்சு பெர்சுவேட் பண்ணி அவர்கள் வைத்திருக்கின்ற வைப்புகளுக்கு தச்சமே அந்த வங்கிகளுக்கு இது நடந்தா அதை நாங்கள் அந்த காசை வைப்பாளர்களுக்கு பிரச்சனை இல்லாம கிடைப்பதற்காக காப்புறுதி செய்து வைத்துள்ளார். இப்ப கிட்டடியில ஒரு விடயம் நடந்தது. இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது, இந்த பினான்ஸ் கம்பெனி முறியும் பொழுது உடனே மத்திய வங்கி அறிவித்தது, இதுல 1 லட்சமா 3 லட்சமா 6 லட்சமா 6 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வைப்பிலிட்டவர்களுக்கு உடனடியாக டிபாசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ் மூலமாக அந்த காசு உடனடியாக வழங்கப்படும். நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அப்ப இதுவரையெல்லாம் நாங்கள் பிற கொஞ்சம் சந்தர்ப்பம் வரைக்க பார்ப்போம். ஆனா இப்ப நான் இதை சொல்ல வாரது என்னன்னு சொன்னா, அந்த நிதியியல் முறைமையில மக்களுக்கு ஏற்படுகின்ற நம்பிக்கை ஈனம் ஒரு பலவீனமான நிதி அமைப்பு மக்களின் பொருளாதார நடவடிக்கைகளை பல்வேறு வகையான இடர்நேர்வுகளுக்கு வெளிப்படுத்தக்கூடும் என்பதால் அவர்கள் நிதியியல் முறைமையின் பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாடு தொடர்பாக கவலை கொள்ளும் பட்சத்தில் மக்கள் ஒரு நிதியியல் முறைமை மீது கொண்டுள்ள நம்பிக்கையை இழக்க நேரிடும். அவர்கள் அந்த நம்பிக்கையை இழந்தவுடன் அவர்கள் படிப்படியாக எதிர்வு கூற முடியாத ஒரு நிலையில் முழுமையில் இருந்து விலகி செல்ல தொடங்கினால் நிதியியல் குழப்பங்கள்லாம் அதை திருத்தி கொள்ளணும் மற்றும் முழு முறைமையின் சரிவும் ஏற்படும். அத்தகைய பேரிடரின் எதிர்மறையான தாக்கம் ஒரு தனிநபர் நிறுவனத்துக்கு அல்ல ஒரு முழு நிதியியல் முறைமைக்கும் மட்டுப்படுத்தப்பட மாட்டாது. தொற்று விளைவுகள் மூலம் அது முழு பொருளாதாரத்தையும் சீரழிக்க செய்வதுடன் சமூக மற்றும் அரசியல் பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். அப்ப இதுல நான் உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று இலங்கையில நான் சொல்ல விரும்புறேன். சொன்னா, இலங்கையில ஒரு மத்திய வங்கி அறிவிச்சது, இதை நாங்க கலைக்கிறோம், இந்த வங்கியை நாங்கள் கலைச்சு ஏதோ வருமானத்தையும் செலவுகளும் போக மிச்சம் இருக்கிற தொகையை நாங்க வைப்பாளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். யாருக்காவது ஞாபகம் இருக்காது என்ன வங்கி? மத்திய வங்கி உத்தியோகபூர்வமா அறிவிச்சிட்டு
என்று சொன்னால் அந்த வங்கியில் ஏற்பட்ட சில நிறைய பிழையான விடயங்கள் காரணமாக அந்த மத்திய அந்த வங்கி சொத்துக்களை எல்லாம் நாங்கள் வித்து நாங்கள் கொடுக்க போயிருக்க உண்மையின்படி அந்த வைப்பாளர்களுக்கு 120% 30% கூட கிடைக்கும் என்பது ஐமிச்சம். அதுவும் உடனடியாக இல்லை. சரி, அசையா சொத்துக்களை நாங்கள் விற்க வழி கிடைக்க காலம் போகலாம், 1 வருடம் கூட ஆகலாம். யாருக்காவது தெரியும், அது ஒரு கொஞ்சம் கூடுதலான 25 வருடங்களுக்கு முதல் நடந்த ஒரு விடயம். 25 வருடம் இல்லை, இது 2002ஆம் ஆண்டு 2003ஆம் ஆண்டு அப்படி நடந்தது. பிரமுக வங்கி என்ற ஒரு வங்கி, அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அந்த வங்கியை, அது வந்து ஒரு லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க், கமர்ஷியல் பேங்க். அது பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னா, அந்த வைப்பாளர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜனாதிபதியிடம் முறையிட்டு அப்படி இப்படி எல்லாம் செய்து அப்புறம் அந்த வங்கியை வேறொரு வங்கியா மாற்றினார்கள். இப்பொழுது நீங்கள் கேள்விப்படுகிறீர்களோ தெரியல, ஸ்ரீலங்கா சேவிங்ஸ் பேங்க் ஒன்று இருக்கு. நேஷனல் சேவிங் பேங்க்ஸ் இல்ல, ஸ்ரீலங்கா சேவிங்ஸ் பேங்க். அப்ப அந்த வைப்பாளர்களோட வைப்புகளை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள், நாங்களுக்கு உடனடியாக அந்த காசும் தேவையில்லை, சில 4-5 வருடத்துக்குரிய வட்டியை நாங்கள் விட்டு கொடுக்கின்றோம், ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு அதை உருவாக்கி வேறொரு வகையில தாங்கணும்னா அப்ப வேறொரு வகையில அந்த வங்கியை உருவாக்கி ஸ்ரீலங்கா சேவிங்ஸ் பேங்க் அண்டு அந்த வங்கி வந்து இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கு. அப்ப இப்படியான காரியங்கள் தான் இலங்கையில் பெரும்பாலும் நடக்கும். ஒரு வங்கியை முறிவதற்கு விடவிட்டால், இப்ப நான் இதுல சொன்ன மாதிரி அது பெரிய அந்த செயின் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் மாதிரி போய் நாட்டின் முழு பொருளாதாரத்தையும் அது பாதிக்கிறதாக அமையும். எந்த ஒரு நேரத்திலேயும் ஒரு வங்கிக்கோ ஒரு நிதி நிறுவனத்துக்கோ பிரச்சனை வரைக்கும் இன்னொரு ஸ்ட்ராங்கான வங்கியை டேக் ஓவர் பண்ண சொல்லுவார்கள். மத்திய வங்கி அட்வைஸ் பண்ணலாம், அப்படி ஏதாவது நடக்குமே ஒழிய. உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்கின்றது இலங்கை. ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஏதோ ஒரு வகையில பிரச்சனைப்பட்டு தங்களுக்கு நட்டம் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு வகையில அதை விட்டுட்டு போகும் பொழுது அவர்கள் வேறு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதை விட்டு விட்டு போகின்றார்களே ஒழிய மூடிவிட்டு போகும். மூடிவிட்டு போனா இலங்கை மாதிரி ஒரு வெரி ஃபியூ, ஒரு 20-25% தான் இன்னும் இலங்கையிலேயே காப்புறுதி நடந்து கொண்டிருக்கு. அப்படியான ஒரு நேரத்துல இப்படியான ஒரு கெலப்ஸ் வந்ததுன்னா மக்கள் இருக்கின்ற நம்பிக்கையும் போய் காப்புறுதியில நம்பிக்கையே இல்லாம போய், அதாலதான் அதுகளை தவிர்ப்பதற்காக அப்படியான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சில காப்புறுதி நிறுவனங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது, வெளிநாட்டு காப்புறுதி நிறுவனம் என்ன அதை விட்டு போகும்பொழுது வேறொரு நிறுவனத்துக்கு கொடுக்கின்றது. அதுக்குரிய வேலைகளை அந்த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி போர்டு ஒன்று உள்ளது, காப்புறுதி ஒழுங்குபடுத்தும் சபை, அது அந்த வேலையை செய்யும். அப்ப காப்புறுதி என்றும் இந்த நிதி இதற்குள்ளதான் வருகிறது. அதனால்தான் நான் அதை சொல்லுகின்றேன். அப்ப நிதியியல் முறைமையின் உறுதித்தன்மையுடன் தொடர்புடைய 2 பகுதிகள் உள்ளன. தவறான நிறுவன முகாமைத்துவம் அவர்களை இடர்நேர்வுக்கு உண்டாக்கும். இடர்நேர்வு இங்க சொல்றது வந்து ரிஸ்க். அப்ப தவறான நிறுவன முகாமைத்துவம் அவர்களை இடர்நேர்வுக்கு உண்டாக்கும். முழு முறைமையையும் இடர்நேர்வுக்கு உண்டாக்கும் சில தவறான வடிவமைப்புகளை முழு முறைமையையும் உருவாக்கக்கூடும். அதாவது முழு முறைமையையும் இடர்நேர்வுக்கு, ஃபுல் சிஸ்டத்தையும் அந்த ரிஸ்க்குள்ள கொண்டு வரக்கூடிய சில வேலைகள் நடந்து விட்டுரும். அதுகளை தவிர்க்கிறதுக்கு தான் அந்த ரெகுலேட்டரி போர்ட்ஸ் இருக்கின்றது. அப்ப ரெகுலேட்டரி போர்ட்ஸ் வந்து இன்சூரன்ஸுக்கு இருக்கின்றது வேறையாக, இப்ப ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்கின்றது வேறையாக. ஆனால் நிதி நிறுவனங்கள், பினான்ஸ் கம்பெனிஸுக்கும் வங்கிகளுக்கும் இலங்கை மத்திய வங்கி தான் ரெகுலேட்டரி பாடியாக இருக்கின்றது. நிதியியல் நிறுவனங்கள் சர்வதேச தரத்தின்படி முகாமைத்துவம் செய்யப்படுவதை உறுதி செய்வதும், முழு நிதியியல் முறைமைகளையும் உள்நாட்டு மற்றும் அல்லது சர்வதேச மட்டத்தில் தோற்றக்கூடிய சாதகமான அதிர்ச்சிகளுக்கு மீண்டு வரும் ஆற்றலை கொண்டுள்ளது என்பதை உறுதி செய்வதும் மத்திய வங்கி பொறுப்பாகும். அப்ப இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கையின் நிதியியல் முறைமையும் கொண்டுவரும் பொழுது எங்களால
உலக அங்கீகாரம் வேர்ல்ட் ரெகக்னிஷன் என்பதை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக. அதுக்காகத்தான் நிறைய செமினார்கள் அதுகள் எல்லாம் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வங்கிகளை பொறுத்த மட்டும் பால் கமிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கிறது. பால் கமிட்டி சுவிட்சர்லாந்தில் உள்ள பால் என்ற ஒரு இடத்தில் இந்த ஒரு பல நாடுகளும் சேர்ந்து பல நாட்டு மத்திய வங்கிகளும் சேர்ந்து இப்படித்தான் எங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் நாங்கள் வணிக வங்கிகள் இல்லாட்டா இனிய வங்கிகள் லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க்ஸ் வச்சிருக்கணும் என்ற அடிப்படையில சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு கொண்டு வந்து அப்படியான சில ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு அதுக்கு நீண்ட கால அவகாசத்தை கொடுப்பினோம். உதாரணமா இலங்கையை பொறுத்த மட்டும் 5 வருஷ கால அவகாசமும் கொடுப்பினோம். நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு ஸ்ட்ரென்த் ஆக்கி கொள்வதற்காக நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லுகின்றேன். நீண்ட கால சந்தர்ப்பத்தை கொடுப்பினோம். அந்த சந்தர்ப்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா அந்த வங்கிகள் தங்களை உறுதிப்பாட்டை பேணி கொள்ளணும். உறுதிப்பாட்டை வங்கிகள் என்னென்னு பேணி கொள்றேன்னு சொன்னா தங்களுடைய மூலதனத்தை அதிகரிச்சு கொள்ளும். அப்ப நீங்கள் கவனிச்சு பாத்தீங்கன்னா என்ன தெரியும், பேப்பர்ல வர நியூஸ்களை சும்மா பாருங்க, தமிழ் நியூஸ் இங்கிலீஷ் நியூஸ் பாருங்க. இந்த நிறைய நிதி நிறுவனங்கள் சில நேரங்கள்ல ஒரு கட்டத்துல சோதிக்கிறங்கள் டிபென்ச்சர் இஷ்யூ நடக்கும், போனஸ் ஷேர்ஸ் குடுப்பினம், ரைட் இஷ்யூஸ் குடுப்பினம் சாதாரண பங்குகளுக்கு. அதெல்லாம் ஏன் அப்படி தடபடன்னு நடக்குதுன்னு சொன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்றதுக்கான மத்திய வங்கியின் அந்த டெட் லைன் நெருங்கும் பொழுது அவையெல்லாம் அப்படி கொடுத்து தங்களை உறுதிப்பாட்டை பேணிக்கொள்ளும். அப்படி பேணிக்கொள்ளாத அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிகளை பேணிக்கொள்ளாத நிறுவனங்களுக்கும் பிறகும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும். இதுதான் அந்த முறைமை. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு இப்ப நான் சொன்ன விடயத்திலேருந்து ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தா நீங்கள் என்னோட ஷேர் பண்ணுங்க. ஆனா நிறைய நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் மட்டும் இல்ல, வங்கிகள் கூட இப்படியான வேலைகளை நிறைய நீங்கள் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது வங்கி தொழில் முறைமையின் உறுதிப்பாட்டை பேணுது. அப்ப வங்கி தொழில் முறைமை, குறிப்பாக வர்த்தக வங்கி தொழில் முறைமை பல முக்கியமான அம்சங்களை கொண்டுள்ளது. அவை நாணய முறைமை மற்றும் நிதியியல் முறைமை ஆகிய இரண்டின் கீழ் வருகின்றன. வர்த்தக வங்கிகள் அவற்றின் கடன் வழங்கும் நடவடிக்கைகளின் மூலம் பணத்தை உருவாக்கும் திறன் கொண்டவை என்பதால் அவை வங்கி பணத்தின் வடிவத்தில் திரவத்தன்மையை இல்லாத பணப்புழக்கத்தை உருவாக்குவதில் ஈடுபடுகின்றன. எனவே அவை நாணய முறைமையின் கீழ் உள்ளன. வர்த்தக வங்கிகள் நிதியியல் இடையீட்டு செயல்பாட்டில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. எனவே அவை நிதியியல் முறைமையின் கீழும் உள்ளன. நிதியியல் முறைமையில் வங்கி தொழில் துறை ஆதிக்கம் செலுத்துவதால் அதன் உறுதித்தன்மை மிகவும் முக்கியமானதாகும். வங்கி தொழில் முறைமை உறுதியானதாகவும் மற்றும் அதிர்ச்சியலுக்கு மீண்டெழும் தன்மை கொண்டதாகவும் இருப்பதால் சில வங்கியல்லா நிதியியல் நிறுவனங்கள் நிதியியல் சிக்கல்களை உருவாக்கும் பொழுது கூட அது முழு நிதியியல் முறைமைக்கும் ஒரு பாதுகாப்பு சுவராக செயற்படக்கூடும். அப்ப இந்த கடைசி பந்தியை நீங்கள் ஒருக்கா வாசிச்சு பாருங்க. நிதியியல் முறைமையில் வங்கி தொழில் ஆதிக்கம் செலுத்துவதால் அதன் உறுதித்தன்மை மிகவும் முக்கியமானதொரு வங்கி தொழில் முறைமையை உறுதியானதாகவும் மற்றும் அதிர்ச்சியிலிருந்து மீண்டெழும் தன்மை கொண்டதாகவும் இருந்ததால் சில வங்கியல்லா நிதியியல் நிறுவனங்கள் நிதியியல் சிக்கல்களை உருவாக்கும் போது கூட அது முழு நிதியியல் முறைமைக்கும் ஒரு பாதுகாப்பு சுவராக செயற்படுகின்றது. மறுபுறம் உறுதியற்ற தன்மையின் அறிகுறிகளை வர்த்தக வங்கி தொழில் முறைமை உருவாக்கினால் அது மற்ற நிறுவனங்களை முழு நிதியியல் முறைமைகளையும் சீர்குலைக்கும். எனவே வங்கி தொழில் முறைமையின் உறுதிப்பாட்டை பேணுவது மத்திய வங்கியின் பிரதான பொறுப்பாகும். The CBSL has all the responsibility as maintaining financial systems. அந்த அனைத்து பொறுப்புகளையும் நிதியியல் முறைமையின் உறுதிப்பாட்டை பேணுவதன் மூலம் பேணி கொண்டுள்ளது. அப்ப இதுல என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், இலங்கையை பொறுத்த மட்டும் வங்கித்துறைகள் தான் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கின்றது. வங்கித்துறை அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிதி நிறுவனங்கள், நிதி கம்பெனிகள் அல்ல. அப்ப நிதி கம்பெனிகள் வங்கித்துறை அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத பொழுது
அங்கே வேற வேற பிரச்சனைகள் உருவாக காரணமாக இருக்கலாம். பேட் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டா ஏதாவது ஒரு பிள்ளைகள் நடக்கும் பொழுது அதை அப்படியே சறுக்கி கொண்டு போய் அந்த நிறுவனங்களை வீழ்த்துற நிலைமைக்கும் கொண்டு போகலாம். அப்ப சும்மா இப்ப இன்றைக்கு நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையின நடவடிக்கையில உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் உங்கள தங்கி இருக்கிற ஆக்கள் சமூகத்தை விடும்போ, இப்ப உதாரணத்துக்கு இதுல ஒரு பேங்க்ல வேலை செய்யறவரா உடனடியா நான் வேலையை விடணும் என்று சொன்னா வேலையை விட இயலாம். என்னன்னு சொன்னா உங்கள தங்கி இருக்கிற ஆக்கள், உங்களோட பேரண்ட்ஸ் வரி பண்ணி இருந்தா யோசிக்கும். அதே சமயம் உங்களோட பிரைவேட் கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், லோன் அங்க இங்க எல்லாம் வேண்டி இருப்பீங்க. அப்ப அந்த காரணங்களால உங்களால உடனடியாக அந்த வேலையை விட முடியாது. அதே மாதிரி இந்த நிதி நிறுவனங்களை எடுத்துக்கொண்டாலும் நிதி கம்பெனிகளை எடுத்துக்கொண்டாலும் அவை பொறுப்புணர்ச்சியை நடக்கணும் என்று சொன்னா அவை தாங்கள் ஒரு முறிகிற நிலைமைக்கு போனால் பேட் மேனேஜ்மெண்டாலேயோ வேற ஏதோ ஒரு வகையாலேயோ அது அவர்களே மட்டும் இல்லை. சரி, அது அவர்களை பாதிக்கையில நான் முறிஞ்சு நான் போயிடுவேன், எல்லாருக்கும் காசை கட்டிட்டு போயிடுவேன்னாலும் அந்த தாக்கம் வந்து வெளி சமூகத்தை இல்லாட்டா முழு நிதியியல் முறைமையிலையும் பாதிப்பு ஏற்படுது. அதன் மூலமாக வெளியில நிதி முறைமை மட்டுமில்ல பொருளாதார ரீதியா ஏனைய துறைகளிலேயும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்றபடியா மத்திய வங்கிக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. இந்த வங்கிகள் என்று சொன்னா என்ன, நிதி கம்பெனிகள் என்று சொன்னா என்ன, ஒழுங்காக அவற்றை ரெகுலரைஸ் பண்ண வேண்டியது ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. அந்த கடமைப்பாடு மத்திய வங்கியின் ஒழுங்கான மேற்பார்வையின் மூலமாகத்தான் அதை நிவர்த்தி செய்யலாம். அதுக்குள்ள இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது, உங்களை எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். இதிலே வங்கிகளில் வேலை செய்யாதவர்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். இந்த வர்த்தக வங்கிகளால பணத்தை உருவாக்கும் அபிலிட்டி இல்ல தெரிஞ்சாக்கள் ஒருக்கா உங்களோட தம்ஸ் போட்டு வர்த்தக வங்கிகளால பணத்தை உருவாக்கும் தன்மை இல்லாட்ட அபிலிட்டி இருக்கு என்றது தெரிஞ்சாக்கள். ராஜேந்திரன், சுகீர்த்தா, ராம்குமார், சவராசா, லில்லிகுமார், அவங்க எல்லாருக்கும் தெரியும் வர்த்தக வங்கியால. இது வந்து வர்த்தக வங்கி அல்லாத லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற நான் சொல்லுவோம். இப்ப எங்கட விசேட உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வங்கிகளால முடியுமா? விசேட உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வங்கிகளால இது முடியுமா? பணத்தை உருவாக்க இல்லாட நிதி கம்பெனிகளால முடியுமா? இப்ப விசேட உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள்ல ஸ்பெஷலைஸ் வங்கிகள்ல என்னென்னு உங்களுக்கு தெரியும் தானே. அவற்றால முடியுமா இந்த பணத்தை உருவாக்குற தன்மை? இல்லாட்ட நிதி கம்பெனிகளால முடியுமா இந்த பணத்தை உருவாக்குற தன்மை? முடியாது. ஆகவே வர்த்தக வங்கிகளால மட்டும்தான், லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸால மட்டும்தான் இந்த பணத்தை உருவாக்குற தன்மை இருக்கின்றது. அப்ப இந்த வர்த்தக வங்கிகள் வந்து பணத்தை அவைகளுக்கு அப்ப எந்த ஒரு வர்த்தக வங்கிக்கும் அது அரசாங்கத்தினுடைய வங்கியா இருந்தாலும் தனியார் வங்கியா இருந்தாலும் அவையில நோக்கம் லாபம் அளிக்கிறது தான். அப்ப நாட்டை பற்றியோ நாட்டு நலனை பற்றியோ யோசிக்கிறது வந்து 2ஆம் பட்சம். அப்படியான நேரத்துல அதுதான் அந்த முதல் பந்தியில சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா, அவர்கள் வந்து தாங்கள் விரும்பின மாதிரி அந்த பணத்தை உருவாக்கி அது வந்து நாட்டுல புது பிரச்சனையை உருவாக்கி விடும். பண நிரம்பலை கூட்டி அதன் மூலமாக புது பிரச்சனையை உருவாக்கி விடும். ஆகவே அதையும் கட்டுப்படுத்த வேண்டிய கடமைப்பாடு மத்திய வங்கி இருக்கின்றது. அப்ப குறிப்பா அதையும் சேர்த்து லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு நான் நினைக்கிறேன் கண்ட்ரோல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் மத்திய வங்கிக்கு. அடுத்தது பாதுகாப்பான ஒரு கொடுப்பனவு முறையை பேணுதல். அப்ப பாதுகாப்பான கொடுப்பனவு முறையை பேணுவது என்பது என்ன?
பாதுகாப்பான பணத்தை உறுதி செய்யும். அப்ப இதுவரை நாங்கள் விவாதித்த அனைத்திலும் பணமும் அடங்கும். பணம் நாணயங்கள், குச்சிகள் அல்லது தாள்கள் வடிவில் இருக்கலாம். அவை கட்டளை பணம் அல்லது அரசாங்கத்தின் அதிகாரத்தை கொடுக்கும் சட்ட ரீதியான பணம் ஆகும். எனவே அவை பிரதிநிதி பணம் என்றும் நாங்கள் சொல்லிக் கொள்வோம். சட்ட ரீதியான பணத்தின் அகநிலை அல்லது பொருள் பெறுமதி அது பிரதிநிதித்துவப்படுத்தும் முகப்பெறுமதியை விட மிக குறைவு. இருப்பினும் மக்கள் தங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் சட்ட ரீதியான பணத்தை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறார்கள். ஏனெனில் அவற்றை வழங்குவதற்கு பின்னால் உள்ள சட்ட அதிகாரத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையாகும். இந்த பொதுமக்கள் நம்பிக்கை சட்ட ரீதியான பணத்தை போலியாக்குவதற்கு, அதாவது கள்ள நோட்டு அடிப்பதற்கு மற்றும் கொடுக்கல் வாங்கலில் குறிப்பாக கவனிக்கப்படாத நபர்களுடன் மோசடி செய்வதற்கும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்றது. மக்கள் ஒரு பரிமாற்றத்தை செயற்படுத்தும் ஒவ்வொரு முறையையும் பயன்படுத்த வேண்டிய நாணய குற்றிகள் மற்றும் தாள்களின் உண்மைத்தன்மை பற்றிய நம்பிக்கையை மக்கள் இழந்தால் அவர்கள் தங்களின் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தலின் வேதனையை அனுபவிக்கின்றார்கள். அத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் நாணய முறைமையிலிருந்து விலகி மிகவும் திறமையற்றது என்று நிரூபிக்கப்பட்டுள்ள பண்டமாற்று முறையின் நடைமுறைகளில் ஒட்டிக்கொள்ளலாம். Therefore, the central bank has the prime responsibility of ensuring that the currency in circulation, either in the form of coins or notes, is free from counterfeit and secure to be used in any type of legal payment and settlement. ஆகையால் நாணயங்கள், குற்றிகள் அல்லது தாள்கள் வடிவில் புழக்கத்தில் இருக்கும் நாணயம் போலியான நாணயத்தில் இருந்து, கள்ள நோட்டுகளில் இருந்து விடுபட்டுள்ளது என்பதையும், எந்த ஒரு சட்ட ரீதியான கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவின் பயன்பாடு பாதுகாப்பானது இருப்பதையும் உறுதி செய்யும் பிரதான பொறுப்பு மத்திய வங்கிக்கு உண்டு. அப்ப இதைத்தான் நாங்கள் அன்றைக்கு கொஞ்சம் பார்த்தோம். திரும்பவும் சொல்றேன், மத்திய வங்கியை பொறுத்த மட்டும் நிறைய செலவழிக்கின்றது இந்த பணத்தை அச்சடிப்பதற்கு. பணத்தை அச்சடிப்பதற்கு இப்ப குற்றிகள் சர்க்குலேஷன்ல எவ்வளவு தெரியலாம். அந்த குற்றிகள் லேசில பழுதாகாது. ஆனா நோட்ஸ் அப்படி இல்லை. நோட்ஸ் லேசில பழுதாகும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கடைசியா இருக்கிற நோட்ஸ் கூடுதலா பழுதாகும். இப்ப இலங்கையில 20 ரூபா தாள் தான் கடைசியா இருக்கின்றது. கவனிச்சு பாருங்க, அந்த தாள் தான் பழுதடைஞ்சு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்ப இந்த தன்மை கூடிக்கொண்டு போயிருக்க ஒரு கட்டத்துல இலங்கை மத்திய வங்கி அந்த 20 ரூபாய காயின்ஸா மாறும். அப்ப இந்த தாளை இப்ப 20 ரூபா தாளை அடிப்பதற்கு மத்திய வங்கிக்கு 5 ரூபா முடியலாம். 50 ரூபா தாளை அடிப்பதற்கு 5 ரூபா முடியலாம். 100 ரூபா தாளை அடிப்பதற்கு 5 ரூபா முடியலாம். 5000 ரூபா தாளையோ 1000 ரூபா தாளையோ அச்சடிப்பதற்கு 10 ரூபா முடியலாம். அவ்வளவுதான் முடியும். ஆனால் அந்த லீகல் டெண்டர் என்று சொல்லப்படுகிற அந்த சட்ட ரீதியான அங்கீகாரம் இருப்பதால அது 5000 ரூபான்னு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் குத்திகளை பொறுத்த மட்டும் மறுதலையாகும். உதாரணமா 10 ரூபா குத்தி கொண்ட உற்பத்தி செய்வதற்கு சில நேரங்களில் 25 ரூபா கூட ஏற்படலாம். இன்றைக்கும் அந்த 10 ரூபா குத்தி காயின்ஸ் இன்றைக்கும் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுவது இல்லை, அச்சடிக்கப்படுவது இல்லை. அந்த வெளிநாட்டு நாணய உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனத்தொன்றோட ஒரு கொலாபரேஷன்ல ஃப்ரீ ட்ரேட் ஜோன்ல ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்ணப்பட்டு இந்த தாழ் நாணயங்கள் இங்கே அச்சடிக்கப்படுகின்றன. ஆனா குத்தி நாணயங்கள் இப்பவும் இங்கிலாந்துல இருந்தான் வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அதுக்குரிய செலவு இன்னும் கூட கொண்டு வர செலவு அது இதுகள் சும்மாவே அந்த லோகத்துல அச்சடிக்கும் பொழுது கூடுதலான செலவு, அது வேற விஷயம் இருக்கட்டும். ஆனால் இந்த குத்திய ஒருத்தனும் கள்ளமா இதென்ன மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது கஷ்டமான விடயமும் செலவு கூடின விஷயமும். ஆனா இந்த தாழ் நாணயங்களை இலகுவாக இவங்களை என்ன செய்வாங்க, கள்ள நோட்டை அடிச்சிருவாங்க. அப்ப மத்திய வங்கிக்கு இந்த கள்ள நோட்டு உள்ளுக்கு வந்தது என்றால் ரெண்டு நடக்கும். என்னன்னா அவன் கூட லாபங்களை உழைச்சு கொண்டு போயிடுவான். எல்லாரும் விழிக்கணும் கள்ள நோட்டை அடிக்க. அதே சமயம் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் இருக்குதுன்னு தெரிய வந்ததுன்னா மக்கள் பணத்தின் மீதான நம்பிக்கையை இழந்துருவாங்க. அதால மத்திய வங்கிக்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கின்றது. இந்த கள்ள நோட்டுகள் அச்சடிப்பது எல்லாத்தையும் புறக்கணித்து கட்டுப்படுத்தி சட்ட ரீதியான பணத்துக்குரிய அங்கீகாரத்தை மக்கள் மத்தியில பேணுவது. அதுதான் நான் அன்றைக்கு உங்களுக்கு கழிச்சு போட்டு கடைசியா நான் விட்டது. இன்றைக்கு பாப்போம்.
ஏனைய பொறுப்புகளையும் பார்த்துட்டு நாங்கள் விடுவோம். அப்ப மத்திய வங்கியின் ஏனைய பொறுப்புகள் என்று சொல்லும் பொழுது மத்திய வங்கி தொழில் அல்லாத நடவடிக்கைகள் அரசாங்கம் ஒப்படைத்தால் மத்திய வங்கி அவற்றை பொறுப்பேற்க முடியும். அவை முக்கியமான மத்திய வங்கிகள் அரசாங்கத்தின் சார்பாக செய்யும் முகவர் செயல்பாடுகளுடன் தொடர்புள்ளவை. அப்ப மத்திய வங்கிகளின் முக்கிய செயல்பாடுகள் மற்றும் முகவர் செயல்பாடுகள் இரண்டும் அடுத்த குறிப்பில் விவாதிக்கப்படும். மாணவர்கள் முக்கியமாக இலங்கை மத்திய வங்கியின் செயல்பாடுகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்பதால் முக்கியமாக இலங்கை மத்திய வங்கிகளின் செயல்பாடுகளில் கவனம் செலுத்தப்படும். மேலும் மத்திய வங்கியின் முக்கிய பொறுப்புகள் தொடர்பான செயல்பாடுகள் கிட்டத்தட்ட அனைத்து மத்திய வங்கிகளுக்கும் பொதுவானதாகும். அப்ப இந்த விஷயம் ஏனைய பொறுப்புகள் என்று சொல்லப்படுகிறது கட்டாயம் மத்திய வங்கி செய்கிற விடயம் அல்ல. மத்திய வங்கி கட்டாயம் செய்ய வேண்டிய விடயங்கள் அல்ல. ஆனாலும் மத்திய வங்கியில இருக்கின்ற அந்த நேர்மைத்தன்மை, நடுநிலைத்தன்மை, திறமை, இதை வடிவா செய்து முடிக்கும், பொறுப்பாக செய்து முடிக்கும் என்ற அடிப்படையில் மத்திய வங்கியிட்ட பாரம் கொடுக்கப்படுகின்ற விடயங்களை மத்திய வங்கி பொறுப்பேற்று செய்யும். அப்ப அது மத்திய வங்கியின் கட்டாய கடமைகள் அல்ல. அப்ப அப்படி நிறைய கடமைகள் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். அப்ப அதுல ஒன்றுதான் இப்ப உதாரணத்துக்கு நல்ல உதாரணம் சொல்ல போனா இபிஎஃப். இபிஎஃப் மத்திய வங்கி தான் செய்யணும் இல்லை. உதாரணமா பப்ளிக் டெட் டிபார்ட்மெண்ட் ஒன்று, அதாவது என்னன்னு சொல்லுவது, அரச கடன் திணைக்களமா ஏதோ ஒன்று சொல்றது, பொதுப்படுகடன் திணைக்களம், பொதுப்படுகடன் திணைக்களம் என்று சொல்றது பப்ளிக் டெட் டிபார்ட்மெண்ட். அப்ப இந்த சென்ட்ரல் பேங்க் பாண்ட் ஸ்கேம் பிரச்சனைகள் வந்த பின்பு ஒரு கதை ஒன்று வந்தது, அந்த பப்ளிக் டெட் டிபார்ட்மெண்ட் வேலைய வேறொரு அத்தாரிட்டிகிட்ட கொடுப்பதா. அதாவது என்னன்னா இப்படியான பிரச்சனை இங்க வந்துட்டது, அதால நாங்க வேறொரு அத்தாரிட்டி ஒன்றுட்ட கொடுப்போம் என்ற ஒரு கதை ஒன்று வந்தது. இவர் 2 வருஷத்துக்கு இன்னும் நடைமுறை சாத்தியமாகவில்லை. அது என்ன நிலையில் இருக்குன்னு தெரியவில்லை. நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கின்றேன்னா, இதெல்லாம் அவசியம் மத்திய வங்கியின் முக்கியமான நோக்கங்களுக்குள்ள இல்லை, நம்பகத்தன்மையில மத்திய வங்கிட்ட கொடுக்கறது செய்துதான். அப்ப அதை அரசாங்கம் விருப்பம் எடுத்து வேறையா கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு கட்டத்துல ஒரு கதை வந்தது, இந்த இபிஎஃப் டிபார்ட்மெண்ட். அதாவது இபிஎஃப் டிபார்ட்மெண்ட் என்பது என்ன உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். எடுத்துக்கொள்ளுங்க, இபிஎஃப் டிபார்ட்மெண்ட் என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ். அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் செய்வது லேபர் டிபார்ட்மெண்ட். லேபர் டிபார்ட்மெண்டோட தான் எங்களோட தொடர்புகள் எல்லாம். அப்ப நாங்கள் இப்ப 55 வயசாயிட்டு நான் போய் இந்த இபிஎஃப் எடுக்கணும்னு சொன்னா, நான் 2 டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த எம்ப்ளாயர்கிட்ட, கடைசி எம்ப்ளாயர்கிட்ட எல்லாம் எடுத்து சைன் பண்ணி கொண்டு போய் நான் லேபர் டிபார்ட்மெண்ட்ல தான் அதை கொடுத்தா அவர்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்தி போட்டு சொல்வார்கள், நாங்கள் இதை மத்திய வங்கிக்கு அனுப்பணும், மத்திய வங்கி அதுக்குரிய காசை உங்களுக்கு அனுப்பும், பேங்க் டீட்டெயில் எல்லாம் கொடுத்து எல்லாம் செக் பண்ண போறோம். அப்ப இந்திய மத்திய வங்கி என்ன செய்யணும்னு சொன்னாலும், இந்த பொதுமக்களுக்கான ஊழியர் சேமலாப நிதியின் பண ரீதியான ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை மத்திய வங்கி செய்கின்றது. அப்ப அதே அது கொடுப்பட்டிருக்கு நம்பிக்கைத்தன்மை. அப்ப அப்படியும் ஒரு கதை வந்து இப்ப 2-3 வருஷத்துக்கு முதல் அதையும் ஒரு அத்தாரிட்டிட்ட கொடுக்க போறது. அப்ப இப்படியான நடைமுறை இதுகள் எல்லாம் இருக்கின்றது. ஏன் இந்த 2ம் அப்படி கதை வந்தேன்னு சொன்னா, இது 2மே அது ஒரு கட்டாய கடமைகள்ல இல்லை, மத்திய வங்கியில கட்டாய கடமைகள்ல இல்லை. அவை நேரம் 12:20 ஆயிட்டு நாங்கள் இந்த டியூட்டோரியலையும் முடிச்சிட்டோம். அவை நாங்கள் முதலாவது டியூட்டோரியல் இருக்கட்டும், அடுத்த கிளாஸுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த 2A என்பதை நாங்கள் முடித்து விட்டோம். அப்ப 2A என்பதையும் அடுத்தது லெசன் 2 என்பதும் நாங்கள் முடித்து விட்டோம். அடுத்த வகுப்புக்கு நீங்கள் இந்த டியூட்டோரியலை கொண்டு வாங்க. முதலாவது நான் 3வது இதை நாங்கள் அப்லோட் பண்ணி போட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மத்திய வங்கியின் செயல்பாடுகளுக்குள்ள போவோம்.
அந்த மத்திய வங்கியின் செயற்பாடுகளை நாங்க பார்க்கும் பொழுது அது இலங்கை மத்திய வங்கியின் செயற்பாடுகளை பார்க்கிறதா இருக்கும். சரி, இன்னும் ஒரு 10 நிமிடம் இருக்கின்றது. நான் உங்களுக்கு கேள்வி பதிலாக இதை விடுகின்றேன். உங்களுக்கு ஏதாவது விளங்கவில்லை என்றால் தயவு செய்து சட்டாக கேட்கலாம், ஸ்பீக்கர்லையும் கேட்கலாம். அது மட்டுமல்ல, எனக்கு தேவை இஃபெக்டிவா இருந்ததா என்பது. எனக்கு உங்களோட முகம் ஒன்றும் தெரியா, நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் சொன்னாதான் என்னால் திருத்திக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் நான் கனாலம் டீச் பண்ணி கொண்டிருக்கேன். நான் இப்படி டீச் பண்ணுவது கொஞ்சம் புதினமான விடயம். மாணவர்கள் முன்னுக்கு இருக்கும் பொழுது அவர்களே சொல்லுவார்கள், இல்லாட்டா கேள்வி கேட்பார்கள். அப்ப அதே மாதிரி நான் டைவெர்ட் பண்ணி கொண்டு போவேன். இது உங்களுக்கு முதல்ல சொல்லி இருக்கின்றேன். அவை தயவு செய்து ஒரு ரெஸ்பாண்டை தாருங்கள். முதலாவது, உங்களுக்கு இதில் ஏதாவது விளங்கவில்லை என்றால் தயவு செய்து கேளுங்க. நீங்கள் எல்லாரும் பாஸ் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டீர்களா? இப்பவே சச்சயம் கிடைக்காதவர்கள் வெளியூர்களில் இருந்தால் நீங்கள் ஒர்க்கிங் டே இங்க வந்தால் வருவதை நீங்கள் விரும்புகிறீர்களோ தெரியல. வேலை விடயமாக என்னத்துக்காக வெளியூர்ல இருந்து இங்க வந்தால் நேரடியா வந்து வேண்டி கொண்டு போகலாம். அப்படி இல்லையான்னு சொன்னா இந்த இவர்களுடன் கதைத்து நீங்கள் போஸ்டர்லயாவது காசு கட்டி பேங்க்ல காசை போட்டுட்டு செய்யலாம். அதுகளை ரெடி பண்ணி கொள்ளுங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு இப்ப ஒர்க் லோட் கூட. நீங்கள் எத்தனை பாடம் எடுக்கிறீர்கள், 5 பாடமா 6 பாடம்னு தெரியாது. அதனால ஒர்க் லோட் கூட. தயவு செய்து ஆரம்பத்திலேயே முயற்சிகளை துவங்கிக் கொள்ளும். ஏதாவது ரெஸ்பான்ஸ்? சுகிர்தாவுக்கு எல்லாம் விளங்கி விட்டதா? ராம்குமார், தவராஜா, தில்லுக்குமார். ராம்குமார் எங்க ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்க? பேங்க் ஆஃப் சிலோன் இல்லையா? எந்த பிரான்ச்? கொக்கோடிஜோலி பிரான்ச். சாரி, எத்தனை வருஷமா வேலை செய்கின்றீர்கள்? 2 years. 2 years. அது உங்களோட ஊரே கொக்கோடிஜோலியா? இது நான் வந்து பேட்டிகுலோல இருக்கிறது. கொக்கோடிஜோலி. அப்ப தவராசா லீலுக்குமார் நீங்க? நீங்க கமர்ஷியல் பேங்க் தானே இருக்கீங்க? ஓ, நீங்க கனகாலமா ஒர்க் பண்றீங்களா? 5 years. ரைட். அதே பிரான்ச் தானே? அப்ப இப்ப சுகிர்த நீங்களும் பேங்க்ல ஒர்க் பண்றீங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. என்னடா இப்ப நீங்க பேங்க்ல வேலை செய்யவில்லை என்றால் எனக்கு சுகம். சொல்லுங்க. ஆன் பண்ணி சொல்லுங்க. நீங்க இப்பதான ஸ்கூல் லீவா இல்லாட்டா? விளங்க இல்ல. போன வருஷம் தான் எக்ஸாம் செஞ்சேன். A level. அதாவது 19 20 இல்லையா? 19. ரைட். அப்ப உங்களுக்கு இன்னும் இது பிரயோசனமாக இருக்கின்றது. அப்ப நீங்க எங்க இருந்து கழிக்கிறீங்க? மாத்தல. ரைட். அப்ப இப்ப உண்மை என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இப்ப பாருங்க, இப்ப ட்ரிங்கோல இப்படியான பேங்கிங் கிளாஸ்கள் பிராக்டிக்கலா இருக்கிறது சரியான கஷ்டம். இப்ப ராம்குமாரை பொறுத்த மட்டும் அந்த ஆக்ஸ்போர்ட் இருக்குன்னு நினைக்கின்றேன். ஆனா இப்ப உள்ள பிரச்சனைகளால வேலும் நான் நினைக்கின்றேன் இப்படித்தான் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கை தான் செய்யணும்னு நினைக்கின்றேன். அப்ப இப்ப மாத்தலையில இருந்து உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டம். இப்படியான லெக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எடுக்கிறது இது மிகவும் பிரயோசனமான ஒரு அக்சஸ். உங்களுக்கு தயவு செய்து மிஸ் பண்ணாங்க. சிட் பண்ணுங்க பயப்படாம. உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுன்றது. அப்ப நீங்கள் சிட் பண்ணி நீங்களேன்னா அடுத்த முறையாவது உங்களால இதை கிளீனா ஸ்மூத்தா இதண்டக்கூடியதா இருக்கும். அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டாம். இந்த முறை ஏலும். ஆனா இது வந்து உங்களுக்கு வெரி ரேர் சான்ஸ். அதுதான் நான் சொல்லிக்கொள்றேன். எனக்கு மிகவும் சந்தோஷம். இப்ப எந்த நான் வந்து urban ஏரியாவோடய இருந்துட்டேன். ஸோ ஐ வாண்டட் டு டூ சம்திங் ஃபார் திஸ் சொசைட்டி. அதுதான் எல்லாத்திலும் முக்கிய காரணம். பணம் என்பது 2ஆம் பட்சம் தானே, அது எங்களோட வேகத்துல. ஸோ மேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது மீண்டும் கேட்கிறேன், ஏதாவது விளங்கவில்லைன்னு சொன்னால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி 0727320044
0727320044 எனது வாட்ஸ்அப் நம்பர். இல்லாட்டா என் இமெயில் அட்ரஸ் வந்து kgthan257@gmail.com. இதுக்கு நீங்கள் உங்களோட கேள்விகள் என்னன்னாலும் கேட்டுக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட 30 பேருக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கின்றீர்கள். 30 பேர்லையும் 3 பேர் தான் ஆன்லைன்ல பாருங்க. ஆனா அதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, மிச்சம் பேர் எல்லாரும் அந்த ரெக்கார்டிங்க படிக்கணும். அப்ப இந்த ரெக்கார்டிங்ல இருக்கிற கேள்விகளை கேட்கலாம். போன முறை நான் நினைக்கிறேன், போன செஷனுக்கு எனக்கு இந்த பாடத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான் ஆன்லைன்ல வந்து கொண்டிருந்தேன். ஏன்னா அவருக்கு பேரை நோட் பண்ண முடியவில்லை. சிலருடைய இதுக்குள்ள இருக்கிறீங்களோ தெரியவில்லை. அதே சமயம் இன்னொரு பாடம் நான் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறேன் இன்டர்மீடியட்டுக்கு 105, அதுல வந்து ஒருத்தருமே மாறுறது இல்லை ஆன்லைன். அதனால் அவர்கள் இந்த யூடியூபில் 30 பேருக்கிட்ட படிப்பார்கள். ஆனால் இந்த முறை நான் கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட 28-30 பேருக்கிட்ட ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார்கள் என்று. அதை அவர்கள் கட்டாயம் அதில் படித்து பாஸ் பண்ணணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய அருமைத்தன்மை இதுல ஸ்கேசிட்டி அண்ட் செலெக்ஷன் என்று நீங்க படிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு விளங்குது. அருமைத்தன்மைன்றது இந்த கிளாஸ் அருமைத்தன்மை மாத்தலையோ கண்டிலேயோ எடுத்துக்கொள்றது சரியான கஷ்டம். அதே நீங்கள் இது யூஸ்ஃபுல்லா எடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் என்று விரும்புகின்றேன். மீண்டும் அடுத்த சண்டே நாங்கள் மீட் பண்ணுவோம். மற்றது கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த 27ஆம் தேதி வாரப்படிக்கா இந்த வகுப்பு நடக்கும். 26ஆம் தேதி தான் வகுப்புகள் நடக்காது. அவை நன்றி. நாங்கள் மீண்டும் அடுத்த கிளாஸ் 10:30 துவங்குவோம். இன்று ஒரு 5-10 நிமிடம் விட்டு விட்டது மன்னிக்கும். ஓகே, தேங்க்ஸ்.